அவர் சமூகத்தில் நம்ம கூடி வருகிற எந்த நேரமும் ஒரு நாளும் ஒருபோதும் வீண் போவதே இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 3 தினங்களும் மாலை கூட்டத்தில் மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிற கருப்பொருளை மையமாக கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளுவேன். அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை அருமையான பாஸ்ரையாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்ததினால், ஆவியானவர் என்னையும் அவருடைய சத்தத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். ஆகவே நான் அதை மையமாக கொண்டுதான் சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மறுரூபமாகிற ஒரு அனுபவம். கடைசி நிமிடத்தில் மத்தியாகாயத்தில் மணவாளன் வரும்போது ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாகி மகிமையில் அவரோடு கூட பிரவேசிக்க போகிறோம். அது நாம் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த தருணத்தில் உண்டாகும் ஒரு மறுரூப அனுபவம். ஆனால் இந்த பூமியில் நாம் வாழும்போதே, என்றைக்கு நாம் இரட்சகர கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் தெய்வமாக ஏற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்தே ஒரு மறுரூப வாழ்க்கை தான் பரலோகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், வாழ்கிறார் என்று கலாத்தியர் 2:20 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு அனுபவம். பழைய வாழ்க்கை மரித்து போகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அந்த பழைய வாழ்க்கை, பழைய சரீரம், பழைய மனுஷன், பழைய சுபாவங்கள் இதெல்லாவற்றையும் களைந்து விட்டு ஒரு புதிய மனுஷனாய் புதிய சுபாவத்தோடு நாம் வாழ்கிற ஒரு மறுரூப வாழ்க்கைக்குத்தான் பரலோகம் நம்மை அழைத்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகும் இன்னும் எனக்கு அந்த பழைய நினைவுகள், பழைய சிந்தைகள், பழைய பார்வைகள், பழைய சுபாவங்கள் மட்டும்தான் எனக்குள் இருக்கிறது என்று சொன்னால், மறுரூபத்தின் அனுபவத்திற்குள் இன்னும் நாம் வரவில்லை என்றுதானே அர்த்தம். தேவன் நமக்குள் எதிர்பார்க்கிற அந்த மறுரூப வாழ்க்கை இன்னும் நமக்குள் உண்டாகவில்லை என்றுதானே அர்த்தம். சிலர் அந்த மறுரூப வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு அதில் நிலைச்சு நிற்க முடியாம திரும்பவும் பழைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற நிலையில் தள்ளப்பட்டு போகிறார்கள். சிலர் இன்னும் அந்த மறுரூபத்தின் அனுபவத்தையே ருசித்து பாராமல் தானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழ்கிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த மறுரூபத்தின் வாழ்க்கையில் நிலைச்சிருக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த கூட்டத்தின் நாட்களை தேவன் நமக்கு ஒழுங்கு செய்து தந்திருக்கிறார். அதனால் வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க, அதற்கு உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தப்படும் போது உங்கள் லைஃப்லையும் ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை நீங்கள் கண்டு வாழ்ந்து மகிழ கர்த்தர் உதவி செய்வார். இருக்கிறீங்களா? வேதத்தில் ஒரு பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான் மத்தேயு 17வது அதிகாரம். மத்தேயு 17வது அதிகாரம். நான் சில வசனங்களை படிக்கிறேன், கவனியுங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான்.
அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். மறுரூபத்தை குறித்து நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு நல்ல பகுதி, ஒரு சிறந்த வசனங்கள் உள்ள பகுதி இந்த மத்தேயு 17வது அதிகாரத்தின் முதல் 7 வசனங்கள். இயேசு தம்முடைய சீசர்களை ஒரு முறை மலைக்கு அழைச்சிட்டு போய், அதுலேயும் குறிப்பா 3 பேரை, பேதுருவ, யோவான, யாக்கோப, அவர்கள் கண்களுக்கு முன்னால் என்னவானாரா? மறுரூபமானார். இவங்க கண்களுக்கு முன்னால அவர் மறுரூபமாகிறதுல என்ன நடந்துற போது? தோத்திரம். அவர் நோக்கம் இல்லாமல் எதையுமே தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்கிறவர் அல்ல. இப்போ ரோமர்ல 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அப்ப இந்த மறுரூபமாகணும், தம் ஜனம் மறுரூபமாகணும் அப்படிங்கிற விருப்பம் தேவனுக்கு இருக்கு. நம்ம எல்லாருமே மறுரூபமாகணும்னு தேவன் விரும்புறாரு. மறுரூப அனுபவம் நம்ம எல்லாருக்குமே வேணும்னு பரலோகம் விரும்புது. அதனாலதான் சீசர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அவர்கள் கண்களுக்கு முன்னால் இயேசு அங்கே மறுரூபமாகிறார். என்னை போல நீங்களும் ஒரு மறுரூபத்தின் வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியும், வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான், கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அங்கே அவர்கள் கண்களுக்கு முன்னால் இயேசு என்ன செய்கிறார்? மறுரூபமாகிறார். தாம் சர்வ வல்லவர் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய நிர்பந்தம் அங்கே அவருக்கு கிடையாது. சீசர்களும் மறுரூபமாகணும், தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளும் மறுரூபத்தின் வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படிங்கிறது பிதாவினுடைய விருப்பம். அதனால அவர்கள் கண்களுக்கு முன்னால் அங்கே அவர் மறுரூபமாகிறார். ஏன் அந்த மறுரூபம் அப்படின்னா, 6 நாளைக்கு பின்பு அப்படின்னு வசனம் தொடங்குது. அப்ப 6 நாளைக்கு முன்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப 6 நாளைக்கு முன்னால் என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. தோத்திரம். இதுக்கு முன்னால் என்னமோ ஒண்ணு சம்பவிச்சிருக்கு. அதனால இவர்களை மறுரூபப்படுத்தணுங்கிற நிர்பந்தம் ஆண்டவருக்கு வந்திருக்கு. மறுரூப வாழ்க்கை சீசர்களுக்கு அவசியம் அப்படின்னு ஆண்டவர் யோசித்திருக்கிறாரு. ஆகையினால அவர்களை அழைச்சிட்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்னால அவர் என்ன ஆகிறாரு? மறுரூபமாகிறார். அதை நம்ம பார்க்க போறோம். தோத்திரம். இதற்கு முந்தின அதிகாரத்தில் அந்த சம்பவங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்னால நான் ஒன்னு சொல்லிட விரும்புறேன். இந்த மறுரூப அனுபவம் அப்படிங்கிறது இந்த அதிகாரத்தை மையப்படுத்தி நான் வாசிச்ச இந்த 7 வசனங்களை மையப்படுத்தி ஒரு 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மறுரூப அனுபவம் அப்படிங்கிறது தேவ சமூகத்துக்குள் பிரவேசிக்கிற அனுபவம். ஆமேன். அப்புறமா கூட சொல்லுங்க. தோத்திரம். முடிஞ்சா இப்ப சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துக்குள் பிரவேசிக்கிற அனுபவம். திரும்ப ஒருக்க சொல்லாம எல்லாரும், தேவ சமூகத்துக்குள் பிரவேசிக்கிற அனுபவம். அதுதான் மறுரூபத்தின் அனுபவம். இரண்டாவது, தேகத்தின் கிரியைகள் மறைகிற அனுபவம். சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஆண்டவரே, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்கப்பா, ஒரு மாதிரியாவே உட்கார்ந்துருக்காங்கப்பா. சொல்லலாமா? தேகத்தின் கிரியைகள்
மறைகிற, நான் அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன். தோத்திரம், மறுரூப அனுபவம். இந்த சம்பவம் நமக்கு சொல்றதுல இருந்து நான் சொல்றேன், தேகத்தின் கிரியைகள், சுயம், மாம்சம், அது முற்றிலும் மறைகிற, ஒளிந்து கொள்ளுகிற, ஒளித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் தான் மறுரூப அனுபவம். ஆமீன் சொல்லுங்க. தேவனின், மூன்றாவது, தேவனின் ஆளுகை வெளிப்படுகிற அனுபவம். சொல்லுங்க, மறுரூப அனுபவம். இங்க பாருங்க, இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக என்னவானார்? அவர் அடிக்கடி தனித்திருக்க மலையின் மேல் ஏறுவது அவருடைய அனுபவம், வழக்கம். பிதாவோடு தனித்திருக்க, தேவனோடு தனித்திருக்க, தேவ பிரசன்னத்தில் தனித்திருக்க. ஸோ அதனாலதான் நான் முதல் பாயிண்ட் சொன்னேன், தேவ சமூகத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு அனுபவம் தான் மறுரூபத்தின் அனுபவம். ஏதோ கடமைக்காக ஜெபம் பண்றது இல்லை, ஆத்திரம் தோத்திரம் ஆமேன், ஆத்துமாவே கத்தரை தோத்திரி, அது இல்லை ஜெப வாழ்க்கை. அவருடைய சமூகத்துக்குள்ள, பிரசன்ஸுக்குள்ள, பிரசன்னத்துக்குள்ள மூழ்குகிற தோத்திரம். அந்த அனுபவம் நம்ம லைஃப்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் காலையில கூட ஒரு வேர்டு சொன்னேன்னு நினைக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல்ல உட்கார்ந்துருக்கிற நாம எழும்பணும், அது ஒரு அனுபவம். நடக்கணும், அது ஒரு அனுபவம். ஓடணும், அது ஒரு அனுபவம். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறக்கணும், அது ஒரு அனுபவம். ஆமெனா? கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சல் ஆழம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒரு படி தோத்துறான். அந்த தேவ உறவுல மூழ்கி பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, உலகம், உலகத்தின் பிரச்சனை, பாவம், அசுத்தம், பேய், பிசாசு, இதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. அடிச்சு உதறி தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். உலகத்தின் பார்வைக்கு நாம பைத்தியம் தான் தோத்துறோம், ஆனா நம்ம பார்வைக்கு உலகமே பைத்தியம். நான் சொல்றது புரியுதா? நான் இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவேன். இந்த குலோப் ஜாமு தோத்துறோம், ட்ரை குலோப் ஜாமுன்னு இருக்கும், ஜீராவுக்குள்ள கிடக்கிற குலோப் ஜாமும் இருக்கும். இந்த ட்ரை குலோப் ஜாம் ஏற்கனவே ஜீராவுக்குள்ள கடந்திருக்கும், அதை தூக்கி எடுத்து இப்போ காய வச்சு டப்பாவுக்குள்ள போட்டிருப்பாங்க. அது தோத்துறோம், என்னது சுகர் பாதிப்பு உள்ளவர்களுக்கு வாங்கி சாப்பிட்டுமேன்னு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஜீராவுக்குள்ளே கிடக்கும் பாருங்க குலோப் ஜாம், இப்பவே ஒரு மாதிரி எச்செல்லாம் ஊறும் தோத்துறோம். ஆமா, நேரமாய் அதை பத்தி சொல்லுவாங்க தோத்துறோம். அந்த டேஸ்ட் வித்தியாசம். அப்ப எப்பயோ ஒருக்க நான் ஜெபம் பண்ணேன், எப்பயோ ஒருக்க நான் தேவ பிரசன்னத்தில் இருந்தேன், அப்படி இல்லை. எப்பொழுதுமே நான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கேன், தேவ சமூகத்துக்குள்ள இருக்கேன். நான் தனியா நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்ற அந்த நேரத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை. வேறெவர் ஐ கோ, வாட் எவர் ஐ டூ, எங்க நான் போனாலும் என்ன நான் செஞ்சாலும் அவர் சமூகத்துக்குள்ளதான் நான் இருக்கேன். அவர் சமூகத்தை கேரி பண்ற, சுமக்கிற, என்னையும் அவர் சமூகத்தையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. எப்பொழுதும் அவர் சமூகத்துக்குள்ள அப்படிங்கிற ஒரு அனுபவம் தான் மறுரூப வாழ்க்கை. அதனாலதான் அன்றைக்கு இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டு வியாதியஸ்தர்கள் சுகமடைஞ்சாங்க. பேதுருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமடைஞ்சாங்க. பவுலுடைய உருமால்களை, கச்சைகளை கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் போடும்போது அவர்கள் சுகமடைந்தார்கள். அப்போ அவங்க மேல அந்த பிரசன்னத்தினுடைய தாக்கம், தேவ பிரசன்னத்தினுடைய தாக்கம், வல்லமை எப்பொழுதும் இருந்தது, எப்பொழுதும் இருந்தது. இருக்கிறீங்களா?
இந்த மறுரூப அனுபவம் உள்ளவங்க உட்கார்ந்த சேர்ல போய் ஒரு ஆள் உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு மிராக்கிள் நடக்கும். மறுரூப அனுபவம் உள்ளவங்க படுத்திருந்தா கட்டில போய் ஒருத்தங்க படுத்தா கூட அவங்களுக்கு அந்த பிரசன்னத்தினுடைய தாக்கம் இருக்கும். மறுரூப அனுபவம் யாருக்கு இருக்கோ அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா நமக்குள்ள ஒரு தாக்கம் வரும். அவங்கள்ட்ட பேசும்போதே அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள், அவங்க பக்கத்தில் நிற்கும் போது, அவங்க கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் போதே நமக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணும். மனுஷனா இருந்தா ஏதாவது ஒன்று பண்ணும். இப்போ கிறிஸ்துவை தேசம் பார்க்கணும், இயேசுவை தேவன் பார்க்க, உலகம் பார்க்கணும். இது கடைசி காலம், கற்பனை கட்டாத ஒரு அறுவடையின் காலம், எழுப்புதலின் காலம். லட்சக்கணக்கில் ஜனங்கள் தேவன் பக்கம் திருப்பப்பட வேண்டிய காலம். ஏன்னா அப்பா சீக்கிரம் வர போறாரு. அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் சீக்கிரம் நிறைவேறணும். அவர் வருக சீக்கிரம்னா அவர் வர்றதுக்கு முன்னால ஒரு பெரிய அசைவு தேசத்துல வந்தே ஆகணும் இல்லையா? அப்ப கற்பனை கட்டாத விதத்துல ஜனத்திரள் கர்த்தர் பக்கம் திரும்பணும். அது இப்ப இருக்கிற இந்த லெவல்லையே நம்ம போனோம்னா அவ்வளவு பெரிய அறுவடையை நம்மளால பார்க்க முடியாது. எசேக்கியா அண்ணன் அவருடைய பிரசங்கத்தில் அடிக்கடி இந்த வேர்டை சொல்லுவார், நான் கேட்டிருக்கேன். தோத்துறோம். அதாவது இப்ப நம்ம செய்யற ஊழியம் எல்லாம் பெரிய மலைய ஒரு சின்ன சுத்தியில வச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கிறோமா. இப்ப உலகளாவிய இருக்க விதத்தில் இருக்கிற எல்லா ஊழியத்தையும் சேர்த்து சொல்றாரு. பெரிய மலையை ஒரு சின்ன சுத்தியில வச்சு என்ன செய்யறோம்? உடைச்சிருவோம். என்னைக்கு உடைக்க, எப்போ உடைக்க? அவ்வளோ பெரிய மலையை மும்பிடுத்துனோண்டு சுத்தியில வச்சு எத்தனை வருஷம் உடைக்க போறோம்? ஏற்கனவே நிறைய வருஷங்கள் ஆயிப்போச்சு. தோத்துறோம். இல்ல, மறுரூபத்தின் வாழ்க்கை, மறுரூபத்தின் அனுபவம் ஓரொரு தேவ பிள்ளைக்குள்ளேயும் வந்துருச்சு அப்படின்னா சுத்தியல் இல்ல. தோத்துறோம். ஒவ்வொருவரும் பெரிய பெரிய ஆட்டோ பாம் மாதிரி நம்ம மாறிடுவோம். மலை சுக்கு நுறா உடைஞ்சு ஒரு பெரிய அறுவடை, ஒரு பெரிய எழுப்புதல், கற்பனை கட்டாத அசைவு நம்முடைய கண்களுக்கு முன்னால் சம்பவிக்கும். அதுல மாற்று கருத்துக்கு இடமே. இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சாலும் அதற்கு ரகசியம் என்னன்னா, அவரு பிதாவோட தனித்திருப்பார். ஜெபம் பண்ண போயிடுவார். சீசர்களை கூட சில சமயம் அவர் அக்கறைப்படுத்துவார். படகுல ஏற்றி அனுப்பி விடுவார். நீங்க போங்கப்பா, தோத்துறேன், உங்களுக்கு வேண்டியதை கொடுத்துட்டேன், கூடையா, ஆளுக்கு ஒரு கூடையா இருக்கு, நீங்க வாட்டுக்கு தின்னுட்டு ஏப்பத்தை விடுங்க, தோத்துறேன். ஆமா, சில சமயம் அவர் அதில் படகுல அனுப்பும்போது தண்ணி வேணும்னா கடல் தண்ணியை குடிச்சுக்கங்கடான்னு சொன்னாரு, நம்ம தெரியல. நீங்க வாட்டுக்கு இடத்த காலி வேணு, நான் தோத்துறோம் பிதாவோடு தனித்து இருக்கணும். அப்ப அவருக்கே ஒரு மறுரூபத்தின் அனுபவம், தேவ சமூகத்துக்குள்ள பிரவேசிக்கிற அனுபவம் அவசியம் என்றால் நமக்கு எந்த அளவிற்கு மறுரூபத்தின் அனுபவம் அவசியம்? நீங்க மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ள பழகிட்டீங்கன்னா அந்த 5 நிமிஷ ஜெபம் எல்லாம் உங்களால பண்ண முடியாது. 10 நிமிஷ ஜெபம் எல்லாம் பத்தாது. தோத்துறேன். ஒருவேளை நீங்க 10 நிமிஷம் பண்ணிட்டு வரலான்னு உள்ள போவீங்க, வெளில வரமாட்டீங்க. உள்ள போவீங்க, ஆனா வெளியில வரமாட்டீங்க. டிஜே தினகரன் ஐயாவை பத்தி சொல்லும் போது 8 மணி நேரம் அவர் ஜெபம் பண்ணுவாராம். தோத்துறேன். 8 மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் இருப்பாராம். அதான் மறுரூபம். சர்வ சாதாரணமா நம்முடைய ஜெப நேரங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். மணிக்கணக்கா அந்த பிரசன்ஸை நம்ம கேரி பண்ணும்போது, நான் தான் அடுத்த பாயிண்ட் சொன்ன பாருங்க, தேகத்தின் கிரியைகள் மறைஞ்சிரும். இப்போ இயேசு அவங்க கண்களுக்கு முன்னால மறுரூபமான உடனே அவங்க இயேசு அங்க பெருசா பார்க்கல, அங்க வேற நிறைய விஷயங்களை பார்க்கறாங்க. பக்கத்துல மோசே நிக்கிற மாதிரி பார்க்கறாங்க, இந்த பக்கம் எலியா நிக்கிற மாதிரி பார்க்கறாங்க. வெள்ளையா தெரியுது, அவர் வஸ்திரம் எல்லாம் அப்படியே வெண்மையாயிற்று, பயங்கர பிரகாசமா இருக்கு, வெளிச்சமா இருக்கு, கண்ணெல்லாம் கூசுற மாதிரி இருக்கு.
Am I correct? பாஸ்டரியா ஒருத்தர் போதும் நான் பிரசவம் பண்ணிடுவேன். அல்லேலூயா. வேற வழி இல்லை. இப்படித்தான் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறோம். அவர் என்ன மாதிரி ஸ்டேஜில் பல முறை பாடாப்பட்டிருப்பாரு. அதனால தான் சரி எனக்கு உதவி செய்யுமேங்கன்னு ஆமேன்றாரு. அல்லேலூயான்றார். இது எங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம். நீங்கள் நல்லா வருவீங்க. ஸ்தோத்திரம். ஆளுகளை பாரு. ஸ்தோத்திரம். அங்க இயேசு பேசின மாதிரி தெரியல. இயேசு பேசவே இல்லை. இயேசுடைய சத்தம் அங்க வெளிப்படல. இயேசுடைய கிரியைகளோ சைகையோ அவருடைய செயல்பாடுகளோ அங்க எதுவுமே வெளிப்படல. பயங்கர வெளிச்சம் தெரியுது, பிரகாசமா இருக்கு, வெண்மையா இருக்கு, கண்ணு கூசி இருக்கும். பார்த்தா மோசே தெரிகிறாரு, எலியா தெரிகிறாரு. இதுக்கிடையில பிதாவின் சத்தம் கேட்குது. எல்லாம் வேறதான். இயேசு எங்கடா? ஆளே காணோம். அல்லையா சொல்லுங்க. அவரு அதுக்குள்ள இருக்கார், அவ்வளவுதான். இயேசு அங்கதான் இருக்கார். ஆனா அவரை நாங்க பார்க்கிறத விட அங்க வேற காரியங்களை பார்க்கிறோம். பரலோகத்தின் வெளிச்சத்தை அங்க பார்க்கிறோம். மகிமையை நாங்க அங்க பார்க்கிறோம். வெளிப்பாடுகளை நாங்க பார்க்கிறோம். மோசேயை பார்க்கிறோம், எலியாவை பார்க்கிறோம், பிதாவின் சத்தத்தை கேட்கிறோம். இயேசு சத்தம் கேட்கல. அங்க யார் சத்தத்தை கேட்கிறோம்? அப்ப மறுரூபங்கிறது என் தேகம் முழுசும் மறைஞ்சிரும், ஒளிஞ்சிரும். என் சுயம், என் காரியங்கள் டோட்டலா அவுட் ஆயிடும். ஒரு மனுஷன் மறுரூப வாழ்க்கையில் இருக்கிறான்னா அவங்கிட்ட நீங்க சுயத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவர் பேசினாலும் அது சுயமா இருக்காது, மாம்சமா இருக்காது. அவருடைய மாம்சத்துக்கு அடுத்த விஷயங்களை அவங்க கிட்ட பார்க்க முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனா பொறாமையின் உலகமா வடிவமா இருக்கேன். இல்லையா சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனா வாயை திறந்தா ஒரு புழுகாண்டி, புழுகு புழுகு புழுகு, அண்ட புழுகு, ஆகாச புழுகு, பொய்யாத்தான் பேசுவேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனா எனக்குள்ள ஒரே பெருமை. என்னத்தான் நான் காட்டுறேன், என் மாம்சத்தை தான் நான் காட்டுறேன், என் மாம்ச சுபாவம் தான் வெளிப்படுது. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றோம். மேட்ச் ஆக மாட்டேங்குது பாருங்க. அதை ஜீரணிக்க முடிய மாட்டேங்குது பாருங்க. அதான் மறுரூப அனுபவம். மறுரூப அனுபவம்னா சுயரூபம் போயிடும், மாம்ச ரூபம் போயிடும், மனுஷ ரூபம் போயிடும். இருக்கீங்களா? எனக்குள்ள இருந்து எல்லாமே வெளிப்படுறது எல்லாம் தேவனுக்கு அடுத்ததான் வெளிப்படும். ஆனா மூணாவது நான் சொன்னேன், தேவனின் ஆளுகை வெளிப்படும் அனுபவம். அங்க தேவனின் ஆளுகை தான் வெளிப்படும். ஏசு எங்கப்பா போனாரு? உள்ள மறைஞ்சிருக்காரு, உள்ளதான் இருக்காரு. தோத்திரம். இந்த அவர் அரசல் புரசலா அவரை பார்க்கிறோம். அந்த வெளிச்சத்துக்குள்ள அது இருக்கார், அது இருக்கார், அவ்வளவுதான். தோத்திரம். ஆனா மோசே தெளிவா தெரிறாரு, எலியா தெளிவா தெரிறாரு, பிதாவின் சத்தம் தெளிவா கேக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசு மறைஞ்சிருக்கிறார், அதுக்குள்ளதான் இருக்கிறார், அங்கதான் இருக்கிறார். ஆனா நம்ம இயேசு அங்க பார்க்க முடியல. தோத்திரம். தேவன் இந்த நேரத்தில் நமக்கு என்ன சொல்ல விரும்புறாரோ அதைத்தான் நம்ம பார்க்க முடியுது, அதைத்தான் நம்ம கேட்க முடியுது. அதற்கு ஒரு பாத்திரமா இயேசுவை இங்க பிதாவாகிய தேவன் பயன்படுத்துறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய சத்தத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு பிதாவின் சத்தம் அங்க கேக்குது. இப்படிப்பட்ட ஒரு மறுரூப அனுபவத்துக்குள்ள சபைய, தோத்திரம், தேவ ஜனத்தை சர்வ வல்லவர் கொண்டு போக துடிக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு அனுபவம், என் தேகத்தின் கிரியைகள் முழுவதும் மறைகிற ஒரு அனுபவம், தேவனுடைய ஆளுகை மட்டும் என்ன ஃபுல் கண்ட்ரோல்ல, தோத்திரம், முழு ஆளுகைக்குள்ள பரிசுத்தாவியானவர் பரலோகம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறது. ஆமெனா? நீங்க 10 நிமிஷம் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருந்து பாருங்களேன். 10 நிமிஷம் அதுவே வித்தியாசமா இருக்கும். அபிஷேகம்
அந்நிய பாஷை பேசி அவருடைய ஆளுக, அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்கள் சரீரத்துக்கு மேலே என்னமோ ஒன்று இருக்கிற மாதிரி, ஒரு தாக்கம் இருக்கிற மாதிரி, ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி. மனுஷங்க தானே இருக்கும், தோத்தரம். ஆமாம், அது இருக்கிற மாதிரி. அல்லையா சொல்லுங்க. 10 நிமிஷம் நீங்க ஆவிக்குள்ள இருந்தாலே, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருந்தாலே, அந்த மறுரூபத்துக்குள்ள இருந்தாலே தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும்னா, ஆத்தாடி வாழ்நாளெல்லாம் அந்த அபிஷேகத்துக்குள்ள, மகிமைக்குள்ள, மறுரூபத்துக்குள்ள நான் மறைஞ்சிட்டேன், என் வாழ்க்கை மறைஞ்சிட்டுன்னா, இந்த கருப்பொருளை ஆண்டவர் இந்த 3 நாள் கூட்டத்துக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அவர் சும்மா கொடுக்க மாட்டாரு. இந்த அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போக விரும்புறதுனால இதை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதனால நான் நாளைக்கும் பேசுவேன், நாளை மறுநாளும் பேசுவேன், எதிர்பாருங்கள். அல்லையா சொல்லுங்க. முதல்ல ஆசைப்படுங்க, விரும்புங்கள், மறுரூப வாழ்க்கையை விரும்புங்க. விரும்புறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஏதோ பிரசங்கத்தை கேட்போம், கேட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வர்றவங்க உள்ள வர முடியாது. நீங்க 2 கொரிந்தியர் 12:2 தோத்திரம் படிச்சீங்கன்னா பவுல் இந்த அனுபவத்தை சொல்றாரு. 2 கொரிந்தியர் 12:2 பவுல் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டான்? எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, அதை நான் அறியேன். தேவன் தான் அதை அறிவார். எனக்கு அதை சொல்ல தெரிலன்றான். அல்லையா சொல்லுங்க. சரீரத்தில் இருந்தனா, சரீரத்துக்கு புறம்பா இருந்தனா, அது எனக்கு தெரில, சொல்ல தெரில அப்படின்னு சொல்றான். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். திரும்பவும் சொல்றான், அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ, அதை அறியேன். தேவன் தான் அதை அறிவார். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ள, இந்த மண்டலத்துக்குள்ள தோத்துறார். இந்த மண்டலத்துக்குள்ள, இந்த மறுரூபத்தின் மண்டலத்துக்குள்ள, ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புறார். இத கேப்ல நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன். சில காலங்களாகவே தேவன் எனக்குள்ள ஒரு பாரத்தை எனக்குள்ள போட்டு நான் அதற்காக தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கேன். மிராக்குலஸ் ரெலம் ஒன்று கற்பனை கெட்டாத விதத்தில் இந்த கடைசி தலைமுறையில் ஓபன் ஆக போகுது. அற்புத மண்டலம், அற்புத மண்டலம், மறுரூபத்தின் மண்டலம், அது தேவ பிரசன்னத்தின் மண்டலம், ஆளுகையின் மண்டலம். இந்த மண்டலம் ஓபன் ஆயிடுச்சுன்னா கற்பனை கட்டாத அற்புதங்கள் தேசத்துல நடக்குமா? ஆசியாவிலேயே என்ன சில ஊழியர்கள், நல்ல நல்ல முதிர்ந்த ஊழியர்கள் எனக்கு சொன்ன வார்த்தையை சொல்றேன். ஆசியாவிலேயே இந்த அற்புத மண்டலம் ஒரே ஒரு தேவ மனுஷனுக்கு தான் ஓப்பனா இருந்துச்சான். அவர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன். அந்த மகிமையின், அந்த மறுரூபத்தின், அந்த அற்புதத்தின் மண்டலத்துக்குள்ள பிரவேசிக்கிற நபர்களை கொண்டுதான் கற்பனை கட்டாதவைகளை இந்த கடைசி தலைமுறையிலே கர்த்தர் செய்ய போறாரா? நீங்க டாக்டர் பில்லி கிரகாமா இருக்கட்டும், ரெய்னார்ட் போன்கேவா இருக்கட்டும், சார்லஸ் பின்னியா இருக்கட்டும், நம்ம பல டெட் பாடிஸை உயிரோடு எழுப்பின ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த்தா இருக்கட்டும், பைபிளில் படிக்கிற பேதுருவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் அந்த மண்டலங்கள் ஓப்பனா இருந்துச்சு. அந்த மண்டலத்துக்குள்ள அவர்கள் பிரவேசித்திருந்தார்கள். அதுதான் இங்க பவுல் சொல்றார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டேன்? எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அது ஒரு ஆவிக்குரிய அற்புதத்தின், மறுரூபத்தின், மகிமையின் மண்டலம். அதற்குள்ள பிரவேசிச்ச அவர்களால தான் அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் நடந்தது. அது நான் இப்ப பின்னாடி வரும்போது சொல்லுவேன். அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் நடந்தது. இப்போ
சிலர் சொல்றாங்க, நைஜீரிய தேசத்துல அந்த அற்புத மண்டலம் ஓப்பனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க சில ஊழியர்களை கற்பனை கெட்டாத விதத்துல கர்த்தர் பயன்படுத்துறாரு. அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் அந்த தேசத்துல பயங்கரமா நடக்குது. ஆனா தேவனுடைய சித்தத்துல இந்த கடைசி கால எழுப்புதல்ல இந்தியாவிற்கு மிகப்பெரிய பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரா. இங்கிருந்துதான் ஒரு பெரிய ரிவைவல் ஒட்டுமொத்த உலகத்தையும் சந்திக்க போகிறது. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மண்டலம் இந்திய திருச்சபைகளுக்காக, தமிழ் திருச்சபைகளுக்காக மகிமையா திறக்க போகுது. ஒருவேளை அதோட சம்பந்தப்படுத்தித்தானோ என்னவோ இந்த 3 நாளும் மறுரூபத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசணும்னு என்ன கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தினாரோன்னு எனக்கு தெரியல. புரியுதா? நான் ஒன்னு நம்புறேன், தேவ திட்டத்தில் நீங்கள் விசேஷமானவர். இந்த மறுரூப அனுபவத்துக்குள் பிரவேசிக்க, அந்த வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிக்க இந்த இரவு நீங்கள் ஆயத்தம் என்றால், கடைசி கால எழுப்புதல்ல உங்களுக்கு மிகச்சிறந்த பங்கை பரிசுத்தாவியானவர் வச்சிருக்கிறார். திரும்பவும் சொல்லுவோம், மறுரூபத்தின் அனுபவம் என்பது தேவ சமூகத்துக்குள் பிரவேசிக்கிற அனுபவம். தேகத்தின் கிரியைகள் மறைகிற அனுபவம். தேவனுடைய ஆளுகை முற்றிலும் வெளிப்படுகிற அனுபவம். ஏன் இந்த மறுரூபத்தின் அனுபவம் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொல்றேன். மறுரூபத்தின் மகிமை, மறுரூப வாழ்க்கையின் மேன்மை. ஏன் மறுரூப வாழ்க்கை? ஏன் ஆண்டவர் இவர்கள் கண்களுக்கு முன்னால அவர்களை மலைக்கு கூட்டு போய் மறுரூபம் பண்ணாரு? 4 பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாயிருக்க. சொல்லுங்க அந்த வார்த்தைய. கடைசி நாட்கள் கண்ட உபதேசங்களும் வருது. மறுரூபத்தில் இருக்கிறவன் தான் கள்ளோபதேசங்களுக்கு தப்பிச்சுக்குருவான். மறுரூப வாழ்க்கையில் இருக்கிறவன் தான் உபதேசத்துல சரியா நிற்பான். மறுரூப வாழ்க்கையில் இருக்கிறவன் தான் கர்த்தர் தனக்கு என்ன சொன்னாரோ, சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதில் தடுமாறாமல் தெளிவாக சரியாக நிற்க முடியும். அதனால தான் மறுரூப வாழ்க்கையை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்துகிறார். நான் ஆதாரத்தோட பேசுவேன், நீங்க ஒன்றும் என்ன ஒரு மாதிரி பார்க்க வேண்டாம். அல்லையா சொல்லுங்க. அப்போ பலவிதமான உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க. 2வது, பரலோகத்தின் வெளிப்பாடுகளில் நிலைத்திருக்க. சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஆமெனா? சோத்திரம். இது டாபிக் அப்படி, ஆனால இப்படித்தான் போகும். ஆமெனா? இடுப்பு வலி சுகமாகும் அப்படின்னு தோத்துறான். ஒரு முறை கூட என் வாயிலிருந்து வருமானு தெரியல. அல்ல சொல்லுங்க. ஆமா, 3 நாளைக்குமே. அல்ல சொல்லுங்க. ஆனா நான் பேசுறதுக்குள்ள இடுப்பு வலி இருக்கும். அல்ல சொல்லுங்க. ஆமா, நான் இடுப்பு வலின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதெல்லாம் சரியா போயிடும். தோத்துறோம். பரலோகத்தின் வெளிப்பாடுகளில் நிலைத்திருக்க, அதற்குத்தான் மறுரூப வாழ்க்கை. ஆமா. மூன்றாவது பாடுகளின் அனுபவங்களுக்கு விட்டு கொடுக்க. சொல்லுங்க அந்த வார்த்தைய. பாடுகளின் அனுபவங்களுக்கு விட்டு கொடுக்க. மறுரூபத்தின் வாழ்க்கை அவசியம். மறுரூபம் அவசியம். பாடுகளை சகிக்க, பாடுகளின் வாழ்வுக்கு அர்ப்பணிக்க, பாடுகளின் வாழ்வுக்கு நம்மை விட்டு கொடுக்க. தோத்திரம். மறுரூபத்தின் வாழ்க்கை அவசியம். கடைசியா தோத்திரம், பலமுள்ள சாத்தானை அழிக்க. சொல்லுங்க அந்த வார்த்தைய. பலமுள்ள சாத்தானை அழிக்க, விரட்ட, துரத்த, ஜெயிக்க, மேற்கொள்ள மறுரூபத்தின் வாழ்க்கை அவசியம். இப்ப 1 by 1 நான் சொல்றேன். இந்த 6 நாளைக்கு பின்னால ஆண்டவர் இவங்களை மலையில கூட்டு போய் அவங்க கண்களுக்கு முன்னால மறுரூபமாகிறார். அப்ப அந்த வார்த்தையை அங்க ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்றார். 6 நாளைக்கு பின்பு.
அப்ப இதுக்கு முன்னால என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? 16வது அதிகாரத்துக்கு வருவோம். இந்த 16வது அதிகாரத்துல பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவரிடத்துல வர்றாங்க. முதல் வசனத்துல அதை படிக்கிறோம். எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டணும் அப்படி இப்படின்னு ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் வைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேள்விகளை வைக்கிறாங்க. அவரை கிராஸ் பண்றதும் அவரை சோதிக்கிறதும் அவர் தன்னை நிரூபிக்கிற மாதிரி சில விஷயங்களை அடையாளமா காட்டணும்னு பல சந்தர்ப்பங்கள்ல இயேசுவுக்கு முன்னால வந்து தோத்திரம் கேள்விகளை கேட்டு அவரை குழப்ப நினைப்பது இந்த பரிசேயர் சதுசேயனுடைய வழக்கம். தோத்திரம். அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு 5ஆம் வசனம், அவருடைய சீசர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார். இயேசு அவர்களை நோக்கி, இந்த அப்பங்களை என்னன்னா இதுக்கு முன்னாடி முதல் அதிகாரத்தில் அவர் செஞ்சிருந்த அற்புதம், இதுக்கு முந்தின அதிகாரத்தில் 7 அப்பத்தை தோத்திரம் அவர் என்ன செஞ்சாரு? 7 அப்பமும் சில சிறு மீன்களும் இருந்துச்சா, அதை வச்சு 4000 புருஷர்களை சாப்பிட வச்சாரு. ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருந்தாரு. அந்த அப்பத்தை அவர்கள் தங்களோடு கொண்டு வரவில்லை. இயேசு அவர்களை நோக்கி 6ஆம் வசனத்தில் சொல்றார், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம அப்பம் கொண்டு வராததுனாலதான் இவர் மாவை பத்தி பேசுறாரு, புளித்த மாவுன்னு சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படி விஞ்ஞானிகளை அவரு கூட வச்சிருந்திருக்கிறார் பாருங்க. தோத்திரம். இவர் ஒண்ணு பேசுறாரு, அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. தோத்திரம். எங்களுக்கு என்ன ஒரே ஒரு பிளஸ்னா, இயேசுநாதர் பேசும்போதே அவரு கூட இருக்கிறவங்க அவர் என்ன கோணத்தில் பேசுறாருன்னு புரிஞ்சுக்கலையா. அப்புறம் நம்மளாம் எந்த மூளைக்கு தோத்துறோம். நம்ம பேசும்போது நம்ம என்ன கோணத்தில் பேசுறோம்னு என்ன செய்ய மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம வீடியோலாம் தனித்தனியாக துண்டு துண்டாக வெட்டி அதை வேற மாதிரிலாம் டெவலப் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? நான்லாம் சோர்ந்து போகும்போது ஆண்டவர் எனக்கு இப்படி வசனமாக தான் காட்டுவார். ஏண்டா நான் சர்வ வல்லவர்ரா, 3 வருஷம் சோத்தை போட்டு கூட வச்சிருந்தேன்டா. அவங்களுக்கே நான் பேசுறது என்ன செய்யாது, என்ன கோணத்தில் பேசுறாரு, இவர் எதை பேசுறாரு, எதுக்காக பேசுறாருன்னு புரியாம மண்டை குழம்பி போயிருப்பாங்கடா. தோத்திரம். அப்புறம் நீ பேசுறத எங்கேயோ உட்காந்துட்டு கேட்கறவன் எப்படி புரிஞ்சுப்பான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முன்னால உட்காந்துருக்கிறவங்களே நீ பேசுறத சரியா புரிஞ்சுக்கிறாங்களாங்கிறது கேள்விக்குறி. அல்லையே சொல்லுங்க. ஆமாம், இவர் என்ன பேசுகிறார்? தோத்திரம். இவருக்கு மறுரூபத்திருத்ததி பேச சொன்னது யாரு? அல்லையே சொல்லுங்க. இப்போ இது ரொம்ப அவசியமா? தோத்திரம். அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 நபராவது இங்கே அமர்ந்திருப்பீர்கள். அவர்கள் வாழ்க. அல்லையே சொல்லுங்க. இப்போ இங்க இயேசுநாதர் பேசுறது புரியல அவங்களுக்கு. புளித்த மாவுன்னு அப்பத்தை பத்தி பேசுறாரு போல, அதை எடுத்துட்டு வர அதை பத்தி பேசுறாள். மண்டையில அடிச்சுக்கிறார். அவங்களை வச்சுக்கிட்டு என்னடா ஒண்ணு வேணான்னு ஆமேன்னு சொல்லுங்க. புளித்த மாவு இல்ல. தோத்திரம். அங்க சொல்றாரு. ஆமா, பரிசேயர் அந்த 12ஆம் வசனம், அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இதை தொடர்ந்து அடுத்த பாயிண்ட் நமக்கு அடுத்ததுல வரும். தோத்திரம். ஆண்டவர் 13ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்துல கேட்கிறாரு, என்ன எல்லாரும் யாருன்னு சொல்றாங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, சிலர் யோவான் சான்ன்றாங்க, சிலர் எரேமியான்றாங்க, எலியான்றாங்க. அப்ப பேதுரு மட்டும் சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆத்தாடி அவருக்கு பயங்கர சந்தோஷம். எல்லாரும் ஒரு சைஸா இருந்தாலும் ஒரு ஆள் மட்டுமாவது உருப்படியா இருக்காண்டா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். எப்பா ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டோம்டா, இதோ உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா. செகண்ட் பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன். அல்ல சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட என்ன செய்யல, நிலைச்சிருக்கல. இதை முடிஞ்ச உடனே ஆண்டவர் உடனே என்ன பேசுவாரு, நம்ம எருசலேமுக்கு போறோம், என்ன எருசலேம்ல பிடிச்சிருவாங்க, நான் சிலுவையில் அடிக்கப்படணும் இல்லையா, ஆனாலும் அவங்க என்ன அடிப்பாங்க, காயப்படுத்துவாங்க அப்படின்னு தன்னுடைய பாடுகளை பத்தி என்ன செய்யறாரு, பேசுறாரு. இப்பத்தானே பாராட்டு வாங்கினாரு யாரு, பேதுரு. அவர் உடனே காலரை தூக்கி விட்டுட்டு தோத்துறோம் ஏசுனாரை தனியா கூட்டு போறாரு. இந்த மாதிரி பேசுறத இதோட நிறுத்திக்கிறணும். சும்மா அது என்ன எருசலேமுக்கு போறது, பாடு உபத்திரவம் கொல்லுவாங்க, இவர் பாட்டுக்க செத்து பேர் வரா, நாங்க சோத்துக்கு சுத்தணுமா, இந்த சோலியே இருக்கப்படாது. நம்ம எருசலேமுக்கு போனா தானே அவங்கள பிடிப்பாங்க, போகாமே இருந்துட்டா எப்படி ஐடியான்றான். தோத்துறோம். போகாமே இருந்துட்டா, ஆனாலும் அங்க போகவே வேணாம், அது தேவையில்லை, அதை பத்தி பேசாதீங்க. நீங்க
டென்ஷன் ஆயிடுவாரு. இப்ப தானடா பரலோக வெளிப்பாடை பெற்றேன்னு சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வெளிப்பாட்டுல நீ நிலைச்சு நிக்கலையே, அந்த ரெவலேஷன்ல ஒன்னால ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிதா ரெவலேஷன், இப்ப பேய் ரெவலேஷன் லெவல்ல இருக்கு. ஏன்னா அங்கே சொல்வார் பாருங்க, அதாவது பின்னாக போ சாத்தானே, பிசாசுனே சொல்லிட்டாரு. தோத்திரம் 17ஆம் வசனத்துல பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார்னு சொன்னவர் 23ஆம் வசனத்துல எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். பாடுகள் அவசியம்பா. 3வது பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன், பாடுகள் அவசியம்பா. ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஒருத்தனை பின்பற்ற விரும்பினாலே அவன் இந்த சிலுவையை கேரி பண்ணணும். பாடுகள் வாழ்க்கை இருக்கு. நான் அதுக்காகத்தான் அனுப்பப்பட்ட வந்தேன். நான் சிலுவையில ஜீவனை கொடுத்தே ஆகணும். நான் சிலுவையில ஜீவன் தந்தா தான் முழு மனுக்குலத்துக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும். அது பிதாவினுடைய திட்டம். நீ பிதாவுக்கு ஏற்றதை சிந்திக்காம மனுஷிகமா என்ன செய்யற? சிந்திக்கிறிய. இப்போ 6 நாளா இவர் கன்ஃபியூஷன் ஆயிட்டார். அல்ல சொல்லுங்க, உட்காந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பார் போல. தோத்திரம், ஆத்தாடி ஆளுக்கு ஒரு சைஸா இருக்காங்களே, 12 பேரும் 12 ரூட்ல இருக்கானே. தோத்திரம், 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சும் ஒரு சைஸாவே இருக்கிறாங்களே, இவனை எப்படி சரி பண்றது? ஒரு பக்கம் பரிசையன் சதுசையன் குழப்பறதுக்கு குறுக்க வர்றாங்க. இன்னொரு பக்கம் பிதா ரெவலேஷன் கொடுத்தாலும் அந்த ரெவலேஷன்ல இவங்களால நிலைச்சு நிக்க முடியல. இன்னொரு பக்கம் பாடுகள் அப்படிங்கிறதையே என்ன செய்யறான்? புறக்கணிக்கிறான். இந்த பாடுகள்ங்கிற சிந்தனையே வேணான்னு சொல்றான். எப்படி இவனை நம்பி எனக்கு பிறகு இந்த மகிமையான பொறுப்பை உத்தரவாதத்தை இவங்க கையில நான் கொடுத்துட்டு போக முடியும்? என்ன செய்யலாம்? ஒரே ஒரு வழிதான் இருக்கு, மறுரூபம். ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற அந்த மறுரூபத்தின் அனுபவம் இவர்களுக்குள்ளும் வந்துட்டுனா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் தான். 6 நாளைக்கு பிறகு இவங்க 3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு மறுரூப மலைக்கு போய் அவர்கள் கண்களுக்கு முன்னால என்ன ஆகிறாரு? மறுரூபமானா. இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வந்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். அல்லையா சொல்லுங்க. சோ மறுரூப வாழ்க்கை எதற்கு? மறுரூபத்தின் அனுபவம் சபையின் மக்களுக்கு ஏன், எதற்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புறார்? முதலாவது என்ன சொன்னாரு? பலவிதமான உபதேசங்களில் எச்சரிக்கையா இருக்க. இன்னைக்கு பாருங்க, உபதேசங்களுக்கு பஞ்சமே இல்லை. வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? சரி, சோத்திரம், பிதாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் கற்பனை கட்டாத எழுப்புதல் தேசங்கள்ல வந்திருக்கோ அந்த நாட்கள்ல அந்த எழுப்புதலுக்கு முன்னால மிகப்பெரிய அளவுல கள்ள உபதேசங்கள் எழும்பி இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பைபிள்லயும் சாட்சி. அப்போஸ்தலர் காலங்கள்ல எந்த அளவிற்கு அறுவடை, சபை வளர்ந்து சுவிசேஷம் வளர்ந்து ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபை பெருகிச்சோ அந்த நாட்கள்ல தான் அதற்கு நிகரா கள்ள உபதேசங்களும் என்ன செஞ்சிச்சு? பெருகிச்சு. பவுல் அதை கண்டிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் மூலம் பரிசுத்த ஆவியானவர் சபைகளை கண்டிக்கிறார். கள்ள உபதேசங்கள் கண்டிக்கப்படுகிறது, எச்சரிக்கப்படுகிறது. அன்னைக்கு தான் சபை வளர்ந்த காலம், சபை பெருகின காலம், எழுப்புதல சபை பார்த்த காலம். அந்த நாட்கள்ல கள்ள உபதேசங்களும் பெருகிச்சு. இயேசுவின் நாட்கள்ல ஒரு பக்கம் அவர் போய் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வார்த்தையை சொல்றார், பரலோகத்தின் சோத்திரம் சத்தியங்களை சொல்றார். அதே சமயத்துல தான் குழப்பும்படி, தடுமாற செய்யும்படி, இயேசுவை பின்பற்றுகிற மக்களை திசை திருப்பும்படி பரிசேயர்கள், வேதபாரர்கள், சதுசேயர்கள் முதலிய தோத்திரம் அநேக குறுப்பு கூட்டம் உபதேசங்களை குழப்புகிறவர்கள், கள்ள உபதேசங்களுக்கு காரணமானவர்கள் எழும்பி செயல்பட்டார்கள். அதனாலதான் இயேசு இங்க சொல்றாரு, அவருடைய புளித்த மாவுக்கு கள்ள உபதேசங்களுக்கு நீங்க என்னவா இருங்க? எச்சரிக்கையா இருங்க. நீங்க இதே ஸ்டாண்டர்ட்ல இருந்தீங்கன்னா எது சரியான உபதேசம்னே தெரியாது. நீங்க மறுரூபத்தின் அனுபவத்திற்குள்ள வந்தால் கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க முடியும், கள்ள உபதேசங்களை எதிர்க்கவும் முடியும். இருக்கீங்களா? பரிசேயர் அப்படின்னு பார்த்தா நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பரிசேயரை பத்தி பைபிள் சொல்லுது. 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். 2 பேர் தேவாலயத்திற்கு என்ன செய்ய போனாங்களா? ஜெபிக்க போனாங்களாம். அதுல ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன்.
பரிசேயன் என்ன சொல்றான்? நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை நான் வாரத்தில் 2 தரம் என் வருமானத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் அப்படின்றான். இருக்கீங்களா? சுயநீதி. தான் பரிசுத்தவான், தான் சரியா இருக்கேன், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் அவங்கள விட தோத்துறோம், நான் எல்லாத்துலேயும் சரியா இருக்கேன், கரெக்டா தசவாங்க கொடுக்குறேன், கரெக்டா நான் ஜெபம் பண்றேன், அவங்கள மாதிரி கிடையாது, இவங்கள மாதிரி கிடையாது, சோத்திரம். நீ இருந்தா இருந்துட்டு போ, கர்த்தருக்கு சோத்திரம். அதுக்கே இன்னொரு ஆளை கம்பேர் பண்ணி குறை சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நியாயம் தீர்க்கணும்? கர்த்தருக்கு சோத்திரம். இவன் பாவி, இவன் தோத்திரம் அநியாயக்காரன், இவனை மாதிரி நான் கிடையாது, இவன் ஆயக்காரன், இவன் குறை உள்ளவன், இவன் குற்றம் உள்ளவன் என்று இந்த நியாயந்திருக்கிற, குற்றப்படுத்துகிற, தன்னை உயர்த்தி கொள்ளுகிற, தன்னை நீதிமான் என்று சொல்லுகிற ஒரு ஆவிதான் பரிசேய ஆவி. அல்லே சொல்லுங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, கள்ள உபதேசத்தை, ஒரு பரிசேய உபதேசத்தை யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு போதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பரிசேய ஆவி வெளியிலிருந்து தான் புதுசா எனக்குள்ள வரணும்னு இல்லை. ஏற்கனவே எனக்குள்ள இருந்துச்சுன்னா, என்ன இந்த ஆள் இங்க சுத்தி அங்க சுத்தி எங்கெங்கயோ வர்றான். அல்லேலூயா. சபைக்குள்ள பரிசேய ஆவியை நான் சொல்லட்டுமா? தோத்துறேன். மற்றவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ற ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க தான் மிஸ்டர் பரிசே. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு திருப்தி, உங்களுக்கு ஒரு பெருமை, ஒரு சுய பெருமை. உங்க ஜெபத்துல உங்களுக்கு ஒரு சுய பெருமை, உங்க பைபிள் படிக்கிறதுல ஒரு சுய பெருமை. நான் சர்ச்சில் பெரிய ஆளு, நான் பாஸ்டருக்கு ரைட் ஹேண்டு, நான் தான் சபைக்கு தூணு. தோத்துறான். நான் தான் சபையில எல்லாம், என்ன மாதிரி யாரும் கிடையாது, என்ன மாதிரி யாரும் பாட முடியாது, என்ன மாதிரி யாரும் பைபிள் படிக்க முடியாது, என்ன மாதிரி யாரும் ஜெபம் பண்ண முடியாது, நான் தான். தோத்துறான். அங்க ஒருத்தன் நமக்கு எதிர்பார்த்து பாடிட்டே இருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன மாதிரி யாரும் இல்லை, நான் தான் நான் தான் அப்படின்னு சொன்னா பரிசேய உபதேசம், பரிசேய ஆவி இனிமே தான் வெளியிலிருந்து வரணும்னு இல்லை. நமக்குள்ள ஏற்கனவே அது இருக்கு. ஒருவேளை நம்மைத்தான் சொல்லுகிறாரோ, இவெல்லாம் என்னத்துக்கு சர்ச்சுக்கு வரா, இவங்கெல்லாம் என்னத்துக்கு சர்ச்சுக்கு வராங்க, ஆயக்காரன் அப்படித்தான் பார்க்கறான் அலட்சியமா, இவெல்லாம் என்னத்துக்கு என் கூட வந்து முட்டி போட்டிருக்கான், இவன் பாவி, இவன் அக்கிரமக்காரன், இவனை மாதிரிலாம் நான் கிடையாது அப்படின்னு சர்ச்சுக்குள்ள தோத்துறான். ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் பண்றது. இயேசுநாதரே இன்னைக்கு வரைக்கும் வக்கீல் தொழில் தான் செய்யறாரு, அட்வொகேட்டா இருக்காரு, நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரி. ஆனா சர்ச்சில் இருக்கிற அம்புட்டு பேரும் ஜட்ஜாவே இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்த ஆளை நியாயம் இருக்கிறது, அடுத்த ஆளை குறை சொல்றது. நீ தேர மாட்ட, நீ உன் வீட்டுக்காரர் ரசிக்கப்பட மாட்டாரு, உன் குடும்பம் நீ கடனையா அடைச்சிக்கிற மாட்ட, தோத்துறோம், நீ பரலோகத்துக்கு வந்துக்கிற மாட்ட, ஏன்னா இவங்கள்ட்ட தான் சாவியை கொடுத்து வச்சிருக்கு. இது இந்த மறுரூப அனுபவம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆவி செத்துரும். இந்த ஆவிக்கு சபையில இடம் இல்ல. இந்த ஆவியை ஜெயிச்சிரும் மறுரூப அனுபவம். ஆமென் சொல்லுங்க. மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற, குறை சொல்லுகிற அனுபவங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள பெருகிருச்சு. ஜட்ஜ்மெண்ட் ஸ்பிரிட் இன்னைக்கு பெருகிருச்சு. பரிசேயன் இன்னொருத்தரை குற்றப்படுத்துவான். ஒருவேளை அவன் குற்றவாளியா இருந்தா கூட மறுரூபத்தின் ஆவி அவர்களை மன்னிக்கும். யோவான் 8ஆம் அதிகாரத்துல கையும் மெய்யுமா பிடிச்சோம்னு ஒரு உபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னால நிறுத்துறாங்க. குற்றப்படுத்துறவங்க, நியாயம் இருக்கிறவங்க. ஆனா மறுரூபத்தின் இயேசு அங்க இருக்கிறாரு. மறுரூபத்தின் இயேசு அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்த பார்வை வேறு, குற்றப்படுத்தின கூட்டம் அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்த பார்வை வேறு. அவ பாவம் செஞ்சிட்டாதான், அவ தவறு செஞ்சிட்டாதான், ஆனா அவளுக்கு மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அவ அதை ஜெயிக்க முடியும், அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும், அவ எழும்ப முடியும், அவ அநேகருக்கு சாட்சியா மாற முடியும், அவன் மூலம் என் நாம மகிமைப்பட முடியும். நீ போகலாம், நான் உன்னை நியாயந்திருப்பதில்லை,
இனி பாவம் செய்யாதே. அதுதான் இயேசு. கையை உயர்த்திராமேனா. நான் என்ன சொல்றேன், நீ ஆலயத்துக்குள்ள வர்றியா, ஆலயத்துக்குள்ள வந்து ஆண்டவரை மட்டும் பாரு. நீ ஏன் அடுத்த ஆளை பாக்குற? நான் பரிசேன்னு சொல்றேன். அல்லையா சொல்லுங்க. அவன் ஆலயத்துக்குள்ள வந்தானா, வந்தவன் நேரா யாரைத்தான் பார்க்கணும்? ஆலயம் ஆண்டவருக்குரியது, அவரை பார்க்கத்தானே வந்திருக்கிறோம். நீ அவரை மட்டும் பாரு. அது என்ன சைடு கண்ணால தோத்துறோம். ஆமேன். இவ பரிசேர சொல்ற மாதிரியே நம்மளே சொல்றாரு. ஓர கண்ணால, ஒன்றரை கண்ணால, சைடு கண்ணால அவங்க வந்திருக்காங்களா, இவங்க வந்திருக்காங்களா, அந்த அக்கா வந்திருக்கா, அந்த அண்ணன் வந்திருக்கிறாங்களா, நம்ம ஆள் வந்திருக்குதா, நம்ம பார்ட்டி வந்திருக்குதா, தோத்துறோம். நான் வாலிப பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லல, நான் வயசானவங்களுக்கும் சொல்றேன். நான் யாரையும் விட போறது இல்லை. அல்லையா சொல்லுங்க. இங்க யாரை பார்க்க வந்தீங்க? எதை தேடி வந்தீர்கள்? யாரை பார்க்க வந்தீர்கள்? பரிசேய ஆவி படைச்சவரை பார்க்காது. பரிசேய ஆவி பக்கத்தில் இருக்கிற ஆளே தான் பார்க்கும். சில ஆளுங்க அடுத்தவங்களோட அவங்கள விட நம்ம பரவாயில்ல, அப்படி அவங்கள விட நம்ம பரவாயில்ல, இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஆவியில என்ன செய்ய முடியாது, வளர முடியாது. கணுக்கால் அளவுல இருக்கிறவனை பார்த்தா முழங்கால் இருக்கிறவனுக்கு திருப்தி தான். புரியுற மாதிரி சொல்றேன்னு தெரியல. கணுக்கால் அளவு லெவல்ல இருக்கிறவனை பார்த்தா முழங்கால் அளவு லெவல்ல இருக்கிறவனுக்கு திருப்தி தான். நான் கணுக்கால் இல்லை, நான் முழங்கால் வரைக்கும் வளர்ந்துருக்கேன், முழங்கால் அளவு நான் முன்னேறி இருக்கிறேன், சந்தோஷம்தான். உன்னை முழங்கால் அளவுல இருக்கிறதுக்கு கர்த்தர் அழைக்கல, நீ நீச்சல் ஆழத்துக்கு போகணும். நீ ஏன் கணுக்கால் அளவாளோடைய கம்பேர் பண்ணிக்கிட்டு சொத்துறோம் ஒரு சுய திருப்தியிலே உட்கார்ந்து இருக்கிற? அது சாத்தானுடைய தந்திரம். உனக்கு முன்னால இன்னும் இடுப்பளவு இருக்கு, அதை தாண்டி நீச்சல் ஆழம் இருக்கு, அதை நோக்கி முன்னேறி போகத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். முடிஞ்சா அந்த கணுக்கால் அளவுல கடக்கிற ஆளையும் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நீச்சல் ஆழத்துக்கு இழுத்துட்டு போ. மறுபவத்தின் ஆவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் மட்டும் மலைக்கு போல, பாவம் பரிதாபமான பேதுருவை இழுத்துக்கிட்டு போகுது. சொல்றது புரியுதா? முந்தின அதிகாரத்தில் தடுமாறினவன், நிக்க முடியாம இருந்தவன், மனுஷிகமா யோசித்தவன், இயேசுவோட கம்பேர் பண்ணும்போது, அவருடைய ஸ்பிரிட்டோட கம்பேர் பண்ணும்போது இவன் எங்கேயோ கீழே கிடக்கான். ஆனா மறுபாவி என்ன செய்யும்? நோ 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 நோ, நீயும் மலைக்கு வரணும், மலைக்கு வர முடியும், மறுரூபமாக முடியும், என்னை போல ஆக முடியும். Come on, come with me, என்னோட சேர்ந்து இணைஞ்சு வா அப்படின்னு மறுரூப மலைக்கு அந்த பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கர்த்தர் அழைச்சிட்டு போனாரு. கெத்செமனேல அவன் தூங்குவான்னு தெரியும், அல்லே சொல்லுங்க. ஆனாலும் அந்த சொத்தரம் என்னது, நெருங்கிய வட்டம், இந்த 3 பேர் வட்டத்துக்குள்ள இந்த 3 பேரை வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு தான் நினைச்சாரு போறாரு. இவனோட கம்பேர் பண்ணி அவனே தூங்குறானே நம்மளும் தூங்குவோமா அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அவங்களே சர்ச்சுக்கு லேட்டா வராங்களே, நம்ம லேட்டா வந்தா என்ன? அவங்களே காணிக்க போட மாட்டாங்க, நம்ம காணிக்க போடலட்டா என்ன? அவங்களே தசவாங்க கொடுக்க மாட்டாங்களே, நம்ம தசவம். இவங்க யாரு உங்களுக்கு? அவங்களே என்ன? சில நபரோட கம்பேர் பண்றது. நம்மளை விட சீனியர் அவங்க, நமக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்களே தசவாங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம எடுத்து தசவாங்க கொடுக்கணும். அவங்களே பயில் படிக்கணும், நம்ம எடுத்து பயில் படிக்கணும். அவங்களே ஊழியம் செய்யணும், நம்ம எடுத்து ஊழியம் செய்யணும். அவங்களே நாளைக்கு பரலோகம் போக மாட்டாங்க. புரியுதுங்களா? என்ன கம்பேரிசன்? சர்ச்சில் வந்துகிட்டு அது பரிசேய ஆவி. அல்லையே சொல்லுங்க. கள்ள உபதேசம், தவறான உபதேசம். தோத்துறான். பெரிய ஆளா வருவடா நீ. அல்லையே சொல்லுங்க. சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்களா? அல்லையே சொல்லுங்க. இது சதுசேய ஆவி. பைபிள் ஒன்னு சொல்லிச்சுன்னா, கர்த்தர் ஒன்னு சொல்றாருன்னா அது இல்லைன்னு சாதிக்கிறது. ஞானசானம் இப்படித்தான் எடுக்கணுமா? பரிசுத்த ஆவி எல்லாரும் பெறணுமா? குடும்ப ஜெபம் பண்ணியே ஆகணுமா? என்ன பேச காணோம்? தசமபாகம் கொடுத்தே. நான் யூடியூப்ல வேற மாதிரிலாம் பார்த்தேன்.
தசமபாகம் சர்ச்சுக்கு கொடுத்தே ஆகணுமா? ஊழியம் செஞ்சே ஆகணுமா? ஆத்துமா ஆதாயம் பண்ணியே ஆகணுமா? இதுக்கு காலையில் ஒரு 3 மணி நேரம் பிரசங்கம், ஆத்துமா ஆதாய கருத்தரங்கு பண்ணியே ஆகணுமா? அப்படி பண்ணித்தான் தீரணுமா? சாதிக்கிறது சாகணும். அந்த ஆவி அல்லே சொல்லுங்க, ஆளு சாக வேணாம், ஆவி சாகட்டும். அல்லே சொல்லுங்க. அப்போ சதிசே ஆவினா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சாதிச்சான், அதோட நின்னுக்கிறோம். இல்லைங்க, எது வேதம் சொல்லுதோ அது இல்லைன்னு சாதிக்கிற ஆவி சதிசேய ஆவி. அல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு சத்தியமே இல்லைன்னு சாதிக்கிற ஆவி வந்துட்டு, உபதேசங்கள்ல இல்லைன்னு சாதிக்கிற ஆவி வந்துட்டு. அது ஓல்ட் டெஸ்டமென்ட், இது நியூ டெஸ்டமென்ட். அது வேற காலம், இது கிருபாயின் காலம். அல்லையா சொல்லுங்க. அப்போ சாதிக்கிற ஆவி, இதை செஞ்சுக்கலாம், அதை செஞ்சுக்கலாம், அது பரவாயில்ல, இது பரவாயில்ல அப்படின்னு சாதிக்கிறது. உனக்கு என்ன தோணுதோ, உன் மைண்ட்ல என்ன இருக்குதோ அதை சாதிக்கணும்னு நினைக்கிறியா? சதுசேய ஆவி. கண்ட யூடியூப்பையும் பார்த்து தோத்துறான், கண்ட மாணிக்கு. இன்னைக்கு ஜனங்கள் தோத்துறோம், குழப்பத்துல சோத்துறோம், தடுமாற்றத்துல. இதை ஃபாலோ பண்றதா அதை ஃபாலோ பண்றதா அப்படின்னு சோத்துறான். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், ஆலயத்துக்கு வா, ஆண்டவரை மட்டும் பாரு, தேவ சமூகத்துக்குள்ள வா, தேவ சத்தத்தை கேளு. அதான் மறுரூபத்தின் ஆவி. அல்லே சொல்லுங்க. அப்போ நீங்க தேவனோட நல்ல கனெக்ட்ல, நல்ல உறவுல, இந்த மறுரூப ஸ்பிரிட்ல இருந்தீங்கன்னா, சின்ன விஷயம் உங்களை இடர பண்றதா இருந்தா கூட, சின்ன விஷயம் அது வசனத்திற்கு எதிராக இருந்தா கூட, டக்குன்னு உங்களுக்குள்ள அந்த நெருடல், அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்துணர்த்துவார். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? போதிப்பார். சகலத்தையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர்தான் பரிசுத்தாவியானவர். இந்த தேவ உறவுல இல்லாத ஆட்கள் சீக்கிரம் விழுந்துரும். காதல் பண்ணலாம், சாதிக்கிற ஆவி, சாகணும் அந்த ஆவி. என்ன பேச்ச காணும்? என் கட்சிக்கு ஓட்டு கம்மியா தான் வரும்னு எனக்கு தெரியும், ஆனா மறுரூபம் ஆயிட்டா நான் ஜெயிச்சிருவேன். இன்னைக்கு அதுக்கெல்லாம் கோட் பண்றாங்க, யாக்கோபு, ராகேல். மற்றதுக்கெல்லாம் கிருபையை பத்தி பேசும்போது பழைய பாட்டை தொட மாட்டான். பழைய பாட்டுக்கு வரக்கூடாதுமா. இவர் என்ன பழைய பாட்டுல இருந்து உதாரணம் எடுக்கிறார், பழைய பாட்டுல பேசுறாரு. ஆனா லவ்னு வரும்போது பழைய பாட்டுக்கு போறான். இங்க ஒரு சிலருக்கு பாதிப்பா இருக்கும் அந்த பாயிண்ட நான் பேசணும்னா. அது யாக்கோபும் ராகேலும் லவ் பண்ணினார்களே. எவன் சொன்னா? எந்த கோமாளி சொன்னான்? நீ பக்கத்து வீட்டுல இருந்து பாத்தியா? இல்ல ராகேல் அம்மா பணியாரம் சுட்டு கொடுத்தா அதை வாங்கி கொண்டு போய் யாக்கோபுக்கு கொடுத்தியா? இல்ல யாக்கோபு ஏதாவது லவ் லெட்டர் எழுதி கொடுத்தாரு, அதை வாங்கி கொண்டு போய் ராகேலுக்கு கொடுத்தியா? கொன்னுடுவாரு கொதோலி நெரிச்சு. புரியுதா உங்களுக்கு? சாதிக்கிறது, அதுலயே நின்று சாதிக்கிறது. ஏன் வேதம் பைபிள் தெளிவா சொல்லல? 14 வருஷம் கழிச்சு தான் அவன் ராகேல் என்ன செஞ்சான்? கல்யாணம் பண்ணான். அவன் போனதே கல்யாணம் பண்றதுக்கு தான். அவங்க அப்பா அம்மா அவனை அதுக்கு தான் அனுப்பி வச்சாங்க. இங்க அண்ணன் சேட்டை வண்டி சுத்திட்டு திர்றான், லவ் பண்ணிக்கிட்டு. அவன் கண்ட பொம்பளை பிள்ளைகளையும் என்னது நமக்கு எதிரான, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அந்நிய ஸ்திரீகளோட அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறான். கர்த்தரை காயப்படுத்துறான். அது தப்பு. நீ போ, உன் மாமனார் வீடு இருக்கு, உன் மாமா வீட்டில் போய் மாமா பொண்ணை நீ என்ன செய்ய? கல்யாணம் பண்ணிக்கன்னா அப்பா அம்மா சொல்றாங்க. அப்பா அம்மா பேச்ச கேட்டு கீழ்ப்படிஞ்சு மாமா பொண்ணு, மாமா பொண்ணு, மாமா பொண்ணு, மாமா பொண்ணு இப்படின்னே தான் போறான். மனசெல்லாம் மாமா பொண்ணு. எது அவனுக்கு வரல, அவன் சும்மா தான் இருக்கான். அவன் கூட அம்மாட்ட கேட்டிருப்பான், என்னம்மா என்ன இப்படி அனுப்பி விடுறீங்களம்மா, என்ன தூரமா அனுப்பிடுறீங்களா, பிரிச்சு விடுறீங்களம்மா, நான் எப்ப திரும்பி வருவேன்னு தெரியாதம்மா, இல்ல நீ போயே ஆகணும் அப்படின்னு பெற்றோர் சொல்றதை கேட்டு தான் அவன் போறான். போனவன் மாமா பொண்ணு மாமா பொண்ணுன்ட்டு போயிருப்பான்.
கரெக்டா அவன் முத பாக்குற பொண்ணு. என் கட்சிக்காரரை குறைத்து மதிப்பிட நான் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் முத பாக்குற பொண்ணே யாரு? மாமா பொண்ணு. யாருமா நீ? இந்த மாதிரி லாபம் தான் எங்க அப்பா, அவரு பொண்ணு நான். கரெக்டா வந்திருக்க முடியும். கத்த நம்மள கரெக்டா கூட்டு வந்து பாருங்க, 10 பொண்ணை பார்த்து அதுல ஒன்ன செலக்ட் பண்ண வைக்கலாம் ஆண்டவர். அங்க போய் முறுக்கு திங்கிறது, இங்க போய் வடை திங்கிறது, அங்க போய் அதிரசம் திங்கிறது, பொண்ணை குறை சொல்றது, மூக்கு சரியில்லைங்கிறது, மொழி சரியில்லைங்கிறது, இப்படி சுத்துற கேஸெல்லாம் சில ஆள் இருக்கு. 50 ஒன்றை பார்த்துட்டு 50ல் ஒன்று எனக்கு பிடிக்கல. கோமாளி, அந்த 50ல் ஒன்று கூட உனக்கு ஒன்ன பிடிக்கல. சோத்திரம் அல்லையா சொல்லுங்க. ஏதாவது குறை சொல்றது. ஆனா அவனை பாருங்க, இல்ல அவன் மாமா பொண்ண கரெக்டா பார்த்தான். நீ மாமா பொண்ணும், ஓகே, அப்போ நான் உன்னை தான் என்ன செய்வேன், கல்யாணம் பண்ண முடியா. நம்ம 2 பேரும் இப்படி கூடி ஓடிடுவோம். தோத்துறோம். ஆமா, எங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்தா வந்திருக்கேன், நீ அங்கெல்லாம் போவ, நான் உன்னை பார்த்துட்டல, கையை பிடிப்போம், 2 பேரும் கிட்டாம ஓடுவோம் அப்படின்னு கூட்டுட்டான். ஓடனான் இருக்கு. சொல்லுங்க மேடம். நேரா போய் மாமனார்கிட்ட தான் அவன் பேசுறான். அப்ப கூட போய் இவனா பேசல. மாமா தான், எப்பா நீ வேலை செய்றியே, உனக்கு ஏதாவது சம்பளம் போட்டு கொடுக்கணுமே அப்படின்னு. உடனே சரி. அப்ப அந்த காலத்துல பைபிள் படி ஆம்பளையால தான் பொம்பளையாளுக்கு என்ன செய்யணும், கல்யாணத்துல கொடுக்கணும். நாகர்கோயில் அல்ல சொல்லுங்க. அப்பா கன்னியாகுமரி ஆம்பளையால தான் பொம்பளையாளுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த சத்தியத்தை மாத்திர குறிப்பே நீங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, கொடுத்து பழகி வச்சிருக்கீங்க. ஆம்பளையாள் தான் பொம்பளையாளுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனாலும் உங்க மாமா சொல்றான், நீ ஆடு மேய்ச்சிரு ஒரு 7 வருஷம், பொண்ணை கட்டி கொடுக்குற. 7 வருஷம் மேய்க்கான், பொண்ணை மாத்தி கொடுத்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூத்த பொண்ணு இருக்கும்போது 2வது பொண்ணை கொடுக்க முடியாத அப்படின்னு கொடுத்துட்டான். அதுல ஒரு பிரச்சனை வருது. இன்னொரு 7 வருஷம் மேயி. இப்ப உண்மையாகவே அவன் லவ் பண்ணி இருந்தான்னா அவன் ராகல்ட்ட என்ன சொல்லிருக்கணும், ஐ லவ் யூ, யூ லவ் மீ. இதுல உங்க அப்பா என்ன குறுக்க நின்றுகிட்டு இருக்கான். முதல்ல 7 வருஷம் மேய்க்க சொன்னாரு, நான் மேய்ச்சேன். இப்ப இன்னொரு 7 வருஷம் மேய்க்க சொல்றாரு. அதெல்லாம் நமக்கு ரொம்ப சிக்கல். அவ்வளவு நல்லா வெயிட் பண்ண முடியாது. நீ மஞ்சப்பையில துணி எடுத்துட்டு அப்படியே நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன், வடசேரியா அங்க வந்துரு, நான் இப்படி கூடி துணி எடுத்துட்டு வந்துடுறேன். 2 பேரும் ஏறுறோம், ஏற்காடுல போய் செட்டில் ஆகுறோம். அப்படித்தான் அவன் சொல்லியிருக்கணும். ஆமேனா? அதெல்லாம் அவன் சொல்லலையே. அடுத்த 7 வருஷம் தான் மாமனார் சொன்னாருங்கிறதுக்காக ஆடு மேய்ச்சுத்தான் அவளை கல்யாணம். சாதிக்காதீங்க. சத்தியத்திற்கு எதிரான விஷயங்களை நான் சொல்றதான் சரின்னு என்ன செய்யாதீங்க, சாதிக்காதீங்க. அது கள்ள உபதேசம், அது தவறான உபதேசம், அது சதுசேய ஆவி, பரிசேய ஆவி. இந்த ஆவிகளிலிருந்து ஜெயிக்கணும்னா, இந்த ஆவிகளுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்னா, கள்ள உபதேசங்களை ஜெயிச்சு சத்தியத்துல வளரணும்னா நீங்க மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ள வந்தே ஆகணும். சபைக்கு இன்றைக்கு ஒரு மறுரூபத்தின் ஆவி வருவதாக. கள்ள உபதேசங்களை எதிர்த்து துரத்துகிற ஒரு அபிஷேகம் நம்மை நிரப்புவதாக. இது சத்தியத்திற்கு எதிரானது, இது என் தேவன் விரும்பாதது, இது வார்த்தைக்கு எதிரானது. என் வீட்டுக்குள்ள இது வரக்கூடாது, என் வாழ்க்கைக்குள்ள இது வரக்கூடாது, எனக்கு அது வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையின் படிதான் நான் வாழணும், சத்தியத்தின் படிதான் வாழணும். வேதத்தின் படி வாழ்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். மறுரூப ஆவி உள்ளவன் தேவ சத்தத்தை மட்டும்தான் கேட்பான். சதுசேய சத்தத்தை கேட்க மாட்டான், பரிசேய சத்தத்தை கேட்க மாட்டான், கள்ள உபதேசத்தை கேட்க மாட்டான். தசம் கொடுக்கணுங்கிறதா சத்தமா இருந்தா, எனக்கு என்ன தேவை இருந்தாலும் இது கர்த்தருடைய காசு, அதுல நான் கை வைக்க மாட்டேன், அதை கர்த்தருக்கு தான் கொடுப்பேன். அதுதான் மறுரூபத்தின் ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வசனத்திற்கு எதிரான ஒன்று என் வாழ்க்கைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வரதட்சணையா என் வீட்டுக்குள்ள ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதான் மறுரூபாவி. அது கள்ள உபதேசத்தை எதிர்க்கும். அது எங்க இருக்கு வரதட்சணை அப்படின்னு அது ஆராயும். அந்த மறுரூபாவி பைபிளை படிக்கும். எங்க இருக்கு வரதட்சணை வாங்கணும்னு, யார் வாங்கினா, எந்த பெண்ணு தான் கல்யாணம் பண்ற நேரத்துல புருஷனுக்கு தோத்திரம் வாஷிங் மிஷின் கொடுத்தா, வண்டி வாங்கி கொடுத்தா, எங்க பைபிள்ல இருக்கு? வேற மாதிரி தான் பைபிள்ல இருக்கு. ஈசாக்கு ரெபேக்கால கல்யாணம் பண்ண எலியேசர் போய் கொடுத்து கூட்டு வந்தாருன்னு இருக்கு. யாக்கோபு ராகேல கல்யாணம் பண்ண அவளுக்கு 7 வருஷம், இவளுக்கு 7 வருஷம், 14 வருஷம் இவளுக்கு, அவளுக்கு 7 வருஷம் ஆடு மேய்ச்சி கட்டினாருன்னு இருக்கு.
தாவீது மீகால கல்யாணம் பண்ண 200 பெலிஸ்தேயர்களின் நுனித்தோல் மாமிசத்தை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணாருன்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து என்னை மனவாட்டியாக்கி கொள்ள அவர் ரத்தத்தை விலைக்கரையமா கொடுத்தாருன்னா வசனம் இருக்கு. எப்படி எப்படி மறுபாவி இப்படிதான் யோசிக்கும், வசனத்தை தான் யோசிக்கும். தேவனோட உறவில் இருக்கிறவன் அவனுக்கு தேவன் சொல்லி கொடுப்பார். தப்புடாது, இது செய்யக்கூடாதுரா, இது வசனத்துக்கு எதிரானதுரா, ஆவியான சொல்லி கொடுப்பாரு, கண்டிப்பாரு. நீ போறது ராங் ரூட்டு, தோத்துறோம், வசனத்தின்படி கிடையாது, அவன் சொல்ற கேட்காத, இவன் சொல்ற கேட்காத, குழப்பம். அது பரிசை ஆவி, இது சதிசை ஆவி, இது வசனத்துக்கு எதிரான ஆவி, வார்த்தையின்படி வாழு அப்படின்னு மறுரூப ஆவி தான் என்ன கரெக்டா வழி நடத்தும், என்ன சத்தியத்துல நிலைச்சிருக்க வைக்கும். பலவிதமான உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க. அல்லையா சொல்லுங்க. சாத்தான் கையிலிருந்து, மனுஷன் கையிலிருந்து, அதிகாரிகள் கையிலிருந்து, அவங்க கையிலிருந்து, இவங்க கையிலிருந்து சபையை காப்பாத்துறத விட இந்த கள்ள உபதேசத்து கையிலிருந்து சபையை காப்பாத்துறதா பெரும்பாடா இருக்கு. வீட்டுக்கு வந்துடுற, கண்ணை மூடி இருளை காண்கிறேன். ஓ பச்சை மிளகாய் கடிச்சிட்டேன். இங்க நாங்க கண்ணை திறந்து பேசுவோம், நாங்க சொல்றது ஒண்ணும் காதில் விழுகாது. அவன் கண்ணை திறந்து கண்ணை மூடிட்டு சொன்னோடனே வெளிச்சமாய் கர்த்தர் இங்க இருக்கிறார், அப்ப ஆவி வராது. இங்க இருளை காண்கிற இருளை பாக்குறன்னு ஆவி சிக்கு புக்கு சக்கு புக்கு எப்படி வருதுன்னு தெரியல. அது என்ன ஆவி, நிரம்புற இது என்ன ஆவின்னு டவுட்டா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் சபையவே நிரப்புவாரு. அப்ப கடப்பாறை முழுங்கின மாதிரி நிக்கிறது. நானா நிரம்பு வேணா, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு நிக்கிறது. ஆனா அந்த ஆளு வந்து இருளை காண்கிறேன். ஐயோ ராஜா சாமி தாங்களடா, சபையை காப்பாத்துறது பெரும்பாடா இருக்கு. ஓனாய் அல்லையா சொல்லுங்க, குள்ள நரிகள் இன்னைக்கு சபைக்கு விரோதமா தேவ ஜனத்துக்கு ஒரு ஆத்மாவை சுவிசேஷம் சொல்லி ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது எம்பிட்டு பெரிய பாடா இருக்கு. இவங்க உள்ள புகுந்து இருக்கிற ஆடுகளை சீரழிக்க தோத்துறோம், அவர்களை சத்தியத்திலிருந்து திசை திருப்ப இன்னைக்கு கள்ள உபதேசங்களை கொடுத்து தோத்துறோம். ஜாக்கிரதை. ஆமென் சொல்லுங்க. ஆவியானவரோட உங்களுக்கு கனெக்ஷன் இருந்தா சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இரண்டாவது காரியத்துக்கு போயிடுவோம். பரலோகத்தின் வெளிப்பாடுகளில் நிலைத்திருக்க. அதே 16 அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னதான். 13 ஆண்டவர் கேட்கிறார், பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்த போது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல். உடனே அவங்க சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன், சிலர் எலியா, சிலர் எரேமியா, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர். அப்ப 15 சொல்வாரு, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள். சரி, அவன் சொல்லட்டும், உலகத்தார் சொல்லட்டும், பார்க்கிறவங்க சொல்லட்டும். சிலர் எரேமியான்றாக, சிலர் ஏசாயான்றாக, சிலர் எலியான்றாக, சிலர் தீர்க்கதரிசின்றாக, இருக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்க அப்படி கேட்கிறாரு. அப்பதான் பேதுரு சொல்லுவான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், இத மாம்சம் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தின் பிதா இத உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு. என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு, உலக இயேசுவை எப்படி பாக்குது அது வேற, நீங்களும் நானும் இயேசுவை எப்படி பார்க்கிறோம். இயேசுதான் வார்த்தை. ஒரு வார்த்தைய மற்றவங்க எப்படி பார்க்கறாங்க, மறுரூபக்காரன் எப்படி பார்க்கறான். அல்லேலூயா சொல்லுங்க. இவனுக்கு மற்றவங்க பார்க்கிற மாதிரி பார்வை இல்லை. யாருக்கு? பேதுருக்கு. பிதாவின் வெளிப்பாட்டோட பார்க்கிற பார்வை இருந்துச்சு. சொல்ல மாட்டீங்கள. ஆனா அதுல நிலைச்சு நிக்க முடியல. கொஞ்ச நேரத்துல ஸ்கிப் ஆகிறான், கொஞ்ச நேரத்துல குழம்புறான். பாடுகளை பத்தி பேசின உடனே தோத்துறான், எருசலேமுக்கு போக வேண்டான்றான். அதனாலதான் ஆண்டவர் தடுமாறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ நல்லா தானே இருந்த, பிதாவின் ரெவலேஷன் பெற்ற ஆளா இருந்த, வெளிப்பாடு பெற்ற ஆளா இருந்த, இப்ப தடுமாறியே. அதனால நீ ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளை நிக்கணும்னா உனக்கு மறுரூபத்தின் அனுபவம் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வேதத்தை படிக்கும் போதெல்லாம்
அதன் மறை பொருள்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இந்த மறுரூபத்தின் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை நூற்றாண்டுகளா இந்த வேதத்தை தாங்க நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்மளும் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து சிலர்லாம் 30, சிலர்லாம் 40, சிலர்லாம் 50 கூட வச்சுக்கோங்க. இந்த பைபிளை தாங்க மெடிடேட் பண்றோம், இந்த பைபிள்ல தாங்க பிரசங்கம் கேட்கிறோம். ஆனா ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது என்னமோ ஒண்ணு பண்ணுது, வித்தியாசமா இருக்கு, பலனா இருக்கு, ஆழமா இருக்கு, அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, ஆர்வமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் இருக்கீங்களா? அதே யாக்கோபு தான், அதே ஆபிரகாம் தான், அதே சாராளம்மா தான், அதே தெபொராள் தான், அதே எலியா தான், அதே எலிசா தான். போன வாரம் எலியாவை பத்தி கேட்கிற மாதிரி வேற மாதிரி, இந்த முறை வேற மாதிரி இருக்கு. அல்லையா சொல்லுங்க. அதை எப்படி தர்றாரு? ஆண்டவரோட நமக்கு அந்த உறவு, மறுரூபத்தின் ஆவியானவரோட நமக்கு ரிலேஷன்ஷிப்பு, தேவ சமூகத்துக்குள்ள பிரவேசிக்கிற அனுபவம் வரும்போது அந்த வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவியானவர் தர்றாரு. மேலோட்டமா அப்படி இயேசுவ எல்லாரும் பார்க்கிற மாதிரி அவன் பார்க்கல. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, you are anointed one, you are Christ. நீர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர். நீர் எலியா கிடையாது, நீர் எரேமியா கிடையாது, நீர் தீர்க்கதரிசி கிடையாது, அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி அப்பெல்லாம் கிடையாது. you are something special. நீர் ஒரு மகிமையான திட்டத்துக்கு இந்த பூமிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்? அனுப்பப்பட்டிருக்கிறீர். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன குறித்த வெளிப்பாட எனக்கு தேவன் தருவாரு. நான் 10ஓட 11 கிடையாது. நம்மளை நாம பார்க்கணும். அப்படியே ஞானசானம் எடுத்தோமா, அப்படியே சர்ச்சுக்கு போனோமா, ஆமா, ஒரு இடத்துல மூலையில் உட்காந்துமா, தோத்துறோம். நல்ல காற்று வர இடம் பார்த்து உட்காரணும், தோத்துறோம். அப்படியே கொட்டாய் விடணும், ஒரு வாட்டர் பாட்டிலும் எடுத்துகிட்டு போயிடணும், தோத்துறோம். ஆமாம், அப்பப்போ என்ன செஞ்சுக்கிறணும்? குடிச்சுக்கிறணும். இடையில வந்தால் போய் முடிச்சுக்கிறணும், தோத்துறோம். குடிச்சுக்கிறணும், வந்தால் போய் முடிஞ்சுக்கிறணும். ஆமாம், முடிஞ்சா கொஞ்ச நேரம் கொட்டாய் விட்டு தூங்கணும். இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? இதுக்கா நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? இதுக்கா சர்ச்சு? இப்படியே எத்தனை வருஷம்தான் வாழ? இப்படியே வர, உட்கார, தூங்க, ஏதோ சோத்திரம் புள்ள கூப்பிட்றான்னு எந்திரிச்சு போக. அல்லையா சொல்லுங்க. இப்படியே வா, ஆமேன்னு சொல்லுங்க. தோத்திரம். நம்மளை ரட்சிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? மற்றவங்களை மாதிரி பார்க்கிற பார்வை நமக்கு இருக்கக்கூடாது. கேட்கணும், என்னையே ரட்சிச்சீங்க, என்னையே அபிஷேகம் பண்ணிருக்கிறீங்க, எனக்கு ஏன் வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க? இந்த வார்த்தை எனக்கு நீங்க பேச வேண்டிய காரணம் என்ன? எனக்கே இந்த பாஸ்டரை கொடுத்தீங்க, இந்த சபையை கொடுத்தீங்க, இங்கே உட்கார வச்சிருக்கிறீங்க. வாட் இஸ் யுவர் பர்பஸ் அபவுட் மீ? என்னை பத்தின உங்க நோக்கம் என்ன? இப்படி நீங்க ஆராய்வதற்கு, சிந்திப்பதற்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்க கூட பேச தொடங்குவார். நீங்க யாருன்னு வேதத்துல எல்லாமே எழுதி இருக்கு. உங்க அழைப்பு என்ன, உங்க அபிஷேகம் என்ன, உங்க அழைப்பின் ஆழம் என்ன, உங்க மேல் இருக்கிற அபிஷேகத்தின் நோக்கம் என்ன, நீங்க எழுமுனா என்ன நடக்கும், நீங்க உட்கார்ந்து இருந்தா என்ன நடக்கும், நீங்க உறங்குனா என்ன நடக்கும், நீங்க சுயமா இருந்தா என்ன நடக்கும், நீங்க ஆவியில பலன் கொண்டா என்ன நடக்கும், நீங்க அந்நிய பாஷை பேசினா என்ன நடக்கும், நீங்க ஜெபத்தை கூட்டுனா என்ன நடக்கும், சாத்தானுக்கு இடம் கொடுத்தா என்ன நடக்கும், தேவனுக்கு இடம் கொடுத்தா என்ன நடக்கும், வாக்குத்தத்தங்களை விசுவாசிச்சா என்ன நடக்கும், விசுவாசத்துல நடந்தா என்ன நடக்கும், விசுவாசத்தை அறிக்கை செஞ்சா என்ன நடக்கும், நீங்க ஜனங்களை போய் சந்திச்சா என்ன நடக்கும், சுவிசேஷம் சொன்னா என்ன நடக்கும், அதிகாரத்தை பயன்படுத்தினா என்ன நடக்கும், உங்களுக்கு கொடுத்த கிருபைகளையும் வரங்களையும் வெளிப்படுத்தினா என்ன நடக்கும், அதை எப்படி நீங்க வெளிப்படுத்தணும், எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. இல்லையா சொல்லுங்க. இந்த வெளிப்பாட்டு சிந்தனையோட நீங்க வேதத்தை படிக்கணும், பைபிளை படிக்கணும். சும்மா படிக்கணுமேங்கிறதுக்காக கடமடா 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 படிச்சுட்டேன் ஒரு அதிகாரம், சோத்தா அப்படியே திங்கும், ஏசுரத்தன் செய்யும். அல்லையா சொல்லுங்க. ஒரே அரிசி மாவு தான், ஒரே உளுந்த மாவு தான், விதவிதமா ஆக்கி திங்கிறோம். அல்லையா சொல்லுங்க. இந்த அரிசி மாவு நினைக்கும், என்னை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துது இது. ஒரு நாள் உருண்டையா, ஒரு நாள் தட்டையா, ஒரு நாள் வட்டமா, தோத்துறான், ஒரு நாள் கொள்ளுக்கட்டை, ஏசுரத்தஞ்சை.
ஆமாம். சில நாள் முறுக்க புளிஞ்சிடுறது, சில நாள் இடி ஆப்பம் தோத்துறான், சில நாள் வெறும் ஆப்பம் சுற்றி ரவுண்டாக இருக்கும், நடுவில் உருண்டையாக இருக்கும் தோத்துறான். விதவிதமாக அல்லையா சொல்லுங்க. அந்த மாதிரியே வேதத்தில் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா விதவிதமா ஆழங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் மறைபொருள்களுக்குள்ள உங்களை என்ன செய்வார்? அழைச்சிட்டு போவார், கற்றுக் கொடுப்பார். வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அற்ப காரியமா அந்நிய காரியமா எண்ணினார்கள். அல்லையா சொல்லுங்க. நான் இந்த யாத்ராமத்தில் 17ஆம் அதிகாரமா அதிலிருந்து அந்த 8வது வசனத்திலேருந்து படித்தா ரெவிதீம் பள்ளத்தாக்கில் ஒரு யுத்தம் நடக்கும் பாருங்க. ஒரு சிலர் என்ன பார்க்குறத பார்த்தா நடந்திருக்கும் போல தோத்துறான். சொல்லுங்க, நீங்கள் என்ன பொய்யா சொல்ல போறிய? தோத்துறான். அந்த அமலேக்கியரோட ஒரு யுத்தம் நடக்கும். அதெல்லாம் யெகோவா நிஷிங்கிற நாமம் ஆண்டவருக்கு வரும். யோசுவா மோசே மேலே போய் குச்சியை கையில் பிடிச்சிட்டு நிற்பார், ஊரும் ஆரோனும் சப்போர்ட் பண்ணுவாங்க. யோசுவா பள்ளத்தாக்கில் யுத்தம் பண்ணுவார். இந்த சம்பவத்தை நான் பல முறை பிரசவம் பண்ணியிருக்கிறேன். ஒரு முறை என் மனைவி இதுலேருந்து பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், என்ன இன்னைக்கு வித்தியாசமாக என்ன சொல்ல போகிறாங்க? நம்ம பல முறை நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு சிஸ்டர் பேசுகிறாங்க, நம்ம கேட்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா சம்பந்தமே இல்லாமல் இந்த மோசையை கொண்டு போய் ஒரு கல்லில் உட்கார வைப்பாங்க பாருங்க. அதுவும் படிக்கலையா நீங்க? அங்கே ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் போய் மோசையை என்ன செய்வாங்க? உட்கார வைப்பாங்க. இருக்கா பார்த்தீங்களா? மோசையின் கைகள் அசந்து போயிட்டு அப்பொழுது ஒரு கல்லை கொண்டு வந்து அதன் கீழே வைத்தார்கள். அவன் கீழே அதன் மேல் அவன் என்ன செய்தான்? அதான் அன்னைக்கு பிரசங்கமே. ஆத்தாடி, கல்லில் போய் மோசை உக்காந்தான் அப்படின்னு. ஆஹா, என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த கல்லில் இருந்து பிரசங்கம் பண்றாங்க. அது ஒரு தரிசன கல், அவனை சுமந்த கல், அவனை தாங்கின கல், யுத்தத்திற்கு உதவின கல், அப்படி இப்படின்னு அந்த கல்லை பத்தியே பேசுறாங்க. அந்த யுத்தத்துல அந்த கல்லுக்கு கூட ஒரு பார்ட்டு, ஒரு பங்க தேவன் வச்சிருந்தாராம். அதாவது கவனத்திலே இல்லாத ஒரு கல், யாருமே கவனிக்காத ஒரு கல், கனவீனமான ஒரு கல். ஆனா அந்த கல்லுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கர்த்தர் வச்சு அவ்வளோ பெரிய தலைவனையே சுமக்கிற, தாங்கி பிடிக்கிற உத்தரவாதம் அந்த சாதாரணமான கல்லுக்கு இருந்துச்சு. அதனால சர்ச்சில் நீங்க என்னமோ கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கிறோம்னு நினைக்காதீங்க, சாதாரணமா இருக்கிறோம்னு நினைக்காதீங்க, எனக்கு ஒரு பொறுப்பும் இல்லைன்னு நினைக்காதீங்க, என்னை யாருமே கண்டுக்கிற மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. பெரிய எழுப்புதல்ல உங்களுக்கும் ஒரு சிறந்த பங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க பேசுனாங்க. எனக்கு அது ரொம்ப பலனா இருந்துச்சு. இருக்கிறீங்களா? அதுதான் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த மாதிரி நம்மளை பலப்படுத்த ஆழங்களை கர்த்தர் வேதத்தில் வச்சிருக்கிறாரு, மறைபொருள்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு, அதை மறுரூபம் தான் நமக்கு என்ன செய்யும்? சொல்லுங்க, தரும். சரி, இப்போ 17ஆம் அதிகாரத்தின் சம்பவத்துக்கு வருவோமே. இந்த பக்கம் எலியாவான், இந்த பக்கம் மோசேயான். இவர்கள் கண்களுக்கு முன்னால இயேசு என்ன செஞ்சிட்டாரு? மறுரூபத்துக்கு முன்னால நிக்கிறான். 3 பேரும் இவனுக்கு முன்னாலதான் மறுரூபம். இப்ப இவனும் அந்த மறுரூப வட்டத்துக்குள்ள இருக்கான், மறுரூப மகிமைக்குள்ள இருக்கிறான், அந்த வெளிச்சத்துக்குள்ள இவங்களும் இருக்காங்க, அந்த பிரசன்னத்துக்குள்ள இவங்களும் இருக்கிறாங்க. இப்ப பாருங்களேன், இவங்க 2 பேருக்குமே 3 பேருக்குமே எலியாவும் மோசேயும் அங்க வந்திருக்கிற மாதிரி தெரியுதான். இயேசு சொன்னாரா இந்த இவர் தான்ப்பா எலியா, இந்த இவர் தான்ப்பா மோசே அப்படின்னு சொன்னாரா? இயேசு அங்க பேசின மாதிரியே தான் இல்லையே. இல்ல இவங்க 3 பேரும் அடிக்கடி மோசையும் எலியாவையும் விசிட் பண்ணவங்களா? இல்ல ஏதாவது போட்டோ கிட்ட பார்த்திருப்பாங்களா? கொஞ்சம் யோசிங்க. இல்ல. சரி, அதையும் தாண்டி சொல்றான், அச்சுடும்டா அப்படின்னு சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி சொல்றான். மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியா ஒன்னு ஏசுனார். ஏய், தப்பா பேசுறீங்கடா, அவர் யோசுவாவும் காலை போம்டா அப்படின்னு சொன்னாரா? சொல்லுங்கக்கா, சொன்னாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டா சொல்லியிருக்கான். அப்படின்னா கரெக்டா வந்தது மோசே எலியாங்கிறது அவனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. அங்க யாருமே சொல்லல. அதான் மறுரூபம். மறுரூபத்தின் வட்டத்துக்குள்ள நீங்க இருந்தா உங்களுக்கு மறைவா எதுவும் இருக்காது. அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேறொருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. 1 யோவான் 2:27 அல்ல சொல்லுங்க. அப்போ
நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகமே எல்லாவற்றை குறித்தும் உங்களுக்கு போதிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். மறுரூபம், மறுரூபம். நீங்க புரிந்து கொள்ளாததையும் புரிந்து கொள்ள வைக்கும். பிதாவின் பரலோகத்தின் வெளிப்பாடுகளை உங்களுக்கு தரும். பேச மாட்டியே? அல்லேலூயாவா? உங்கள் எதிர்காலங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும். எதிர்கால தரிசனங்களை உங்களுக்கு தரும். அதுல நிலைச்சிருக்க வைக்கும். அதற்குத்தான் மறுரூபம். மூன்றாவது நான் சொன்னேன், பாடுகளின் அனுபவங்களுக்கு விட்டு கொடுக்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான். அந்த 16ஆம் அதிகாரத்துல தோத்திரம் 21ஆம் வசனத்துல, நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், இது உமக்கு நேரிட, இது உமக்கு சம்பவிப்பது இல்லைன்ட்டான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டான். தோத்திரம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. நீங்க பாடுங்க அதை எதையும் பொய்யா சொல்றீங்கிற மாதிரி சொல்றான். அது சம்பவிக்காது தோத்திரம் என்று அவரை அடேங்கப்பா, அடேங்கப்பா. யார? இயேசுநாதரையே. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் காலரை தூக்கி விட்டார்ல, உனக்கு இது மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தவில்லை, உனக்கு பரலோகத்தின் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார்னு. இப்போ அவனுக்கு காலு காப்பு பூமியில் இல்லை, ஒரு சைஸா இருக்கான், கொக்கு மாதிரி நடக்கான். அல்லே சொல்லுங்க. சில ஆளுங்க ஒரு பாட்டு பாடிட்டாக நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம், சொல்லி முடிஞ்சு தோத்திரம். ஐயோ என்னம்மா பாடுறீங்க, ஆடாடாடாடாடாடா, அவ்வளோதான் தோத்திரம். அந்த மாதிரி இங்க பேதுரு ஆயிட்டான். ஆண்டவரே கடிந்து திரும்பி பார்த்து சொன்னாராம், எனக்கு பின்னாக போ, எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல். அதுக்கப்புறம் தான் பாடுகளை பத்தி பேசுறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவன் என் நிமித்தமாக. அங்க என்ன சொல்ல விரும்புறாரு? பாடுகள் அப்படின்னா தோத்திரம், அது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இந்த பாடுகளை நம்ம லைஃப்ல இருந்து புறக்கணிக்க முடியாது. இந்த பாடுகள்ல சில புரிஞ்சுக்கணும். அதாவது நான் சோத்துக்கு இல்லாமலே இருப்பேன், அந்த பாடு இல்ல. நான் தரித்திரனா இருப்பேன், அந்த பாடு இல்ல. நான் கடனை அடைக்க முடியாம இருப்பேன், அந்த பாடு இல்ல. நான் வியாதியிலே கிடப்பேன், அந்த பாடு இல்ல. இதெல்லாம் தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு. இந்த கிரேஸ் டீச்சிங்ல சொல்றாங்கல்ல, அதான் நானும் சொல்றேன். God has done everything for us on the cross of Calvary. சிலுவையில நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நாம் ஐஸ்வர்யம் அடையும்படிக்கு அவர் நம் நிமித்தம் தரித்திரரானார். அதனால நமக்கு தரித்திரம் என்கிற பாடு சொல்ல மாட்டியா? அதுக்கு சூத்திரம் வச்சிருக்கிறாரு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, நமக்கு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் ஞாபகத்தில் இருக்கும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி 6:38 லூக்காவில் நன்றாய் அளந்து உங்க மடியில போடப்படும். சிறுக விதைக்கிறவன், நல்ல வேளை கரெக்டா சொன்னீங்க. சில ஆள் சிறுக விதைக்கிறவன் பெருக இருப்பான் பாங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதைப்பான், அறுப்பான். அப்போ கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். அப்ப அதுக்கு சூத்திரம் வச்சிருக்கிறாரு, அதுக்கு வார்த்தை வச்சிருக்கிறாரு, அதுக்கு வெளிப்பாடு வச்சிருக்கிறாரு, ரெவலேஷன் வச்சிருக்கிறாரு, சத்தியம் வச்சிருக்கிறாரு. அதன்படி நம்ம வாழ்ந்துட்டா நம்ம தரித்திரத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்ல சார். ஐஸ்வர்ய சம்பன்னர் நம்முடைய ஆண்டவர் நம்மளை பலுகி பெருக செய்வார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அதே மாதிரி வியாதி, அது எனக்கு ஒரு பாடு. நோ, வியாதி வரலாம், வியாதி இருக்கலாம், ஆனால் நான் உன் பரிகாரியாகிய என் தழும்புகளால் நீ, நான் உனக்கு ஆரோக்கியம், உன் காயங்களை எல்லாம் வாதை உன் கூடாரத்தை அடிச்சு கிளப்பிடுவோம். ஏசுரத்தன் இந்த வார்த்தையை சொல்லி அத்தனையும் துரத்திடுவோம் நாம. ஆமேனா? இப்ப பாடுன்னு அவர் அதை சொல்லல, அங்க சொல்றாரு பாருங்க. ஆமா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புறது இழந்துவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கிறிஸ்துவின் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அநேகரால் பகைக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர்களா இருக்கட்டும்,
பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், அன்றைக்கு நடந்த ஊழியங்கள்ல அவங்க சாப்பாடு இல்லாம பாடுகள் அல்ல. ஆமென். பணம் இல்லாத பாடுகள் அவங்க இல்ல. பாதத்துல கொண்டு வந்து அந்தந்த சொத்தை வித்து கொண்டு வந்து பணத்தை கொட்டுனாங்கன்னு இருக்கு. ஆமெனா. தேசாதிபதி பவுல்கிட்ட பேசும்போது அவனை விடுதலை செய்யறதுக்கு நமக்கு ஏதாகிலும் கொஞ்சம் கிடைக்குமான்னு அவன் எதிர்பார்த்தானா. யார்கிட்ட? பவுல்கிட்ட எதிர்பார்த்தானா. ஒரு பெரிய தேசாதிபதி எதிர்பார்க்கிறான்னா 50 ரூபா 100 ரூபா பிச்சை காசா எதிர்பார்ப்பான். அப்ப அவ்வளவு எதிர்பார்த்திருக்கிறான்னா அவ்வளவு ஆசீர்வாதம் பவுல்கிட்ட இருந்துச்சு. அன்னைக்கு சபையில் ஐஸ்வர்யம் இருந்துச்சு, நான் அதை மறுக்கல. ஆனால் சுவிசேஷத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு என்ன வந்தது? பாடுகள் வந்தது. 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் சொல்றான், நம்ம பவுல் சொல்றாரு, தோத்துறான், அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் எந்த லிஸ்திரா பட்டணத்துல போய் சுவிசேஷ ஊழியம் செஞ்சாரோ, கர்த்தரை பத்தி சொல்ல போனாரோ, அதே பட்டணத்துல அவனை கல்லெறிஞ்சு என்ன செஞ்சுட்டாங்களாம்? ஆள் செத்து போயிட்டான்னு சொல்லி பட்டணத்துக்கு வெளியில கொண்டு வந்து போட்டாங்களாம். அதுக்கப்புறம் சீசர்கள்லாம் சுத்தி நின்று ஜெபம் பண்ண உடனே பவுல் என்ன செஞ்சிட்டாரு? எழும்பிட்டார். எழும்பிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்றார், உபத்திரம் உண்டு. அது என்ன உபத்திரவம்? தோத்திரம் கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம். ஏன்னா நம்ம அழைப்பே, காலையில கர்த்தர் சொன்னாரு, சுவிசேஷத்தை சொல்றது, அவரை பத்தி மக்களுக்கு சொல்ற, அதுக்குத்தான் நம்மளை ரட்சிச்சிருக்கிறாரு. அவரை பிரசங்கம் பண்ணணும், அவரை சொல்லணும், ஆத்தும ஆதாயம் பண்ணணும். முடங்கி கிடக்கிறது இல்ல தேவ திட்டம், மூலையில கிடக்கிறது இல்ல தேவ திட்டம். கர்த்தரை ஆராதிக்கணும், நம்மளை மாதிரி மற்றவங்களையும் ஆராதிக்க வைக்கணும். அதுக்காக நம்ம புறப்பட்டு போகணும், சுவிசேஷம் சொல்லணும், வார்த்தையை சொல்லணும், சாட்சியை சொல்லணும், ஜனங்களை ஆதாயப்படுத்தணும். அதனால நமக்கு ஒரு உபத்திரவம், ஒரு நெருக்கம், ஒரு பாடு வருதா, அந்த பாட சகிக்கணும், அந்த பாடுல நிக்கணும், அந்த பாட விரும்பணும், அந்த பாடுகளுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. அதற்கு மறுரூப வாழ்க்கை, மறுரூபத்தின் அனுபவம் வேணும். அல்லேலூயா. ஆனால்தான் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அந்த நிந்தைய அதிக பாக்கியம் என்று மோசே எண்ணினா. எபிரேயர் 11 25 26 27 வசனங்கள்ல அதை படிக்கிறோம். அதிக பாக்கியமா கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு பாடு வருதா, ரட்சிப்பு நிமித்தம் ஒரு பாடு வருதா, ஆண்டுடைய ஊழியத்தை செய்யறது நிமித்தம் ஒரு பாடு வருதா, ஆண்டுடைய வார்த்தையை சொல்றதுனால எனக்கு ஒரு பாடு வருதா, அந்த பாடு எனக்கு பாக்கியம். அந்த பாடத்தான் பைபிள் சொல்லுது. கையை உயர்த்திராமேன்னு சொல்லுங்க. நீங்க தரித்திரரா இருப்பீங்கன்னா அதை சொல்லல ஆண்டவர். நீங்க கடனோட வாழ்வீங்க, கஷ்டத்துல கிடப்பீங்க, வியாதியில கிடப்பீங்க, அது ஒரு பாடு, அது நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படிலாம் வேதம் நமக்கு சொல்லலைங்க. அது சீமு தோத்துறான், சிலுவைக்கு முன் அல்லையா சொல்லுங்க, சிபி தோத்துறான், சிலுவைக்கு பின் நமக்கு வியாதியிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, சாபங்கள் இருந்து விடுதலை, சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலை. ஆனா நமக்கு பாடு உண்டு. என்ன பாடு? கிறிஸ்துவின் நிமித்தம் அல்லையா சொல்லுங்க. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவை. அந்த சிலுவையை நம்ம ஒவ்வொருத்தரும் சுமந்துதான் ஆகணும். வெறுங்கையனாய் பரலோகில் நான் வந்திடேன் ஏசுநாதா. வீசின கை வெறுங்கையுமா போய் பரலோகத்தில் போய் நிக்கப்படாது. இங்கிட்ட 2 ஆத்துமா, அங்கிட்ட 2 ஆத்துமா இழுத்துட்டு போய் அங்க என்ன செய்யணும்? நிக்கணும். அதுக்கு தான் நம்மளை ரசிச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் நம்மளை சபையில உட்கார வச்சிருக்காரு. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வருவேன், நான் பாடுவேன், நான் ஓடுவேன், நான் மட்டும் ரிசீவ் 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 என்று வாங்கி வாங்கி போடுவேன். இப்படியே நீ வாழ்ந்தேன்னா ஒன்ன தூக்கி நரகத்துல போடுவேன். நல்ல சொல்லுங்க. கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அது மரம்தான் இருந்திருக்கு, மரமா இருந்திருக்கு, தோட்டத்தில் இருந்திருக்கு, சரிதான். ஆனா கனி இல்லை, வெட்டுறா போடுறா. அதே மாதிரி தான் பல வருஷம் நான் விசுவாசி,
என் மரத்துக்கு வேண்டிய தண்ணி எனக்கு கிடைச்சிச்சு, எனக்கான ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சு, எனக்கான செழிப்பு எனக்கு கிடைச்சது, நான் வாழ்ந்தேன். நான் பாருங்க எவ்வளவு ஜொலிக்கிறேன் மரமாக, விசுவாசியாக. சபையிலே எனக்கு கார் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, எனக்கு பங்களா இருக்கு, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க கத்த தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனா நான் இதுவரைக்கும் ஆண்டுக்காக ஒரு பலனையும் கொடுக்கவில்லை, ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லவில்லை, ஒருவரையும் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரல, ஒருவரையும் ரட்சிப்புகளை கொண்டு வரல. ஆனால் நான் மரமாக, நான் 20 வருடங்களாக 30 வருடங்களாக இந்த சபையில விசுவாசியாக இடத்தை யாருக்கும் கொடுக்காம இந்த சேர் எனக்கு தான் என்று சொல்லி நான் அதை பிடித்து கொண்டு நிற்கிறேன். நின்னுக்கோ, மரமா நின்னுக்கோ. ஒரு நாள் வரும், வெட்டுவாரு, போடுவாரு. நான் சொல்லல, என்ன முறைக்காதீங்க, பைபிள் சொல்லுது. அல்ல சொல்லுங்க. அப்பா பலன் கொடுக்கணும். ஆமேனா? அந்த பலன் கொடுக்கிறதுக்கு ஒரு அந்த சொபிஸ்டிகேட்டட் லைஃப், அதை விட்டு வெளியில் என்ன செய்யணும்? வரணும். ஒரு ஆத்மாவை போய் சந்திக்கணும்னா வீட்டை விட்டு வெளியில் இறங்கணும். பக்கத்து வீட்டுக்கு போகணும், ஏற்று வீட்டுக்கு போகணும், ஒரு தெருவுக்கு போகணும், ஒரு கிராமத்துக்கு போகணும், 2 பேரை பார்க்கணும், சுவிசேஷம் சொல்லணும். 2 பேர் ஏற்றுக்குருவான், 2 பேர் தோத்துறான், மூக்க 2 பேருக்கு வீங்க வைப்பான், சீப்பா அப்படிமா முறைப்பான், ஏதாவது சொல்லுவான், தோத்துறோம், மூஞ்சில காரி கூட துப்புவான். என்ன பேச காணா? ஏசுநாதர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்களா? எதுக்காக? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுங்கிறதுக்காக. இயேசுக்கு ஏன் அந்த பாடுகள்? அவருக்கு வியாதிங்கிற பாடா? இல்ல. அவருக்கு தரித்திரம் என்கிற பாடா? இல்ல. அவருக்கு வேற ஏதாவது பாடா? இல்ல. அவருக்கு ஏதோ ஒண்ணு இல்லைங்கிற பாடா? இல்ல. ஆத்தும ரட்சிப்புக்காக, ஆத்தும ஆதாயத்துக்காக, முழு மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக அவருக்கு பாடு. அப்ப நம்ம ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுங்கிறது தேவ திட்டம்னா நமக்கு பாடுகள் உண்டு. அந்த பாடுகளை விரும்பணும், அந்த பாடுகளுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும், அந்த பாடுகளுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும்னா மறுரூபத்தின் அனுபவம் இது இவங்களுக்கு இல்லாதனாலதான் ஆண்டவர் யோசிக்கிறாரு. மறுரூபத்தின் அனுபவம் இல்லாதனாலதான் ஒரு சின்ன பாடு வந்த உடனே பாரு, நான் தான் பாடுபட போறேன்றேன். அதுவும் அவர் ஏசுநாதர் யோசிச்சிருப்பார், நான் தானே எருசலேம் போறேன், என்னத்தானே சிலுவையில் அடிப்பாங்க, என்னத்தானே நான் தானே ஜீவனை கொடுக்க போறேன். அவன் என்ன யோசிச்சிருப்பான்? கால்குலேஷன் போட்டிருப்பான். ஐயோ, இவர் கூட வந்ததுல இருந்து உங்க சோத்துக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் திடீர்னு கூட கூடையா கொடுத்துருவாரு. தோத்துறான். தூக்க மாட்டாத கூடைகள். அல்லேலூயா. ஆளுக்கு ஒரு கூடைகள். 12 பேருக்கும் கரெக்டா 12 கூடைகள். பக்கத்தில் இருக்கிற கூட நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு அழகா நமக்கு சோறு, வண்டி, வாழ்க்கை சூப்பராக போயிட்டு இருக்கு. போற இடமெல்லாம் நம்மளை வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க பிரைஸ் லார்ட் அப்படின்னு நம்மளெல்லாம் ரெவரண்ட் வாங்க, சோதரா வாங்க, பாஸ்டர் வாங்க, நம்மளை அழகா ரொம்ப கனப்படுத்தி பேசுறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பொசுக்குன்னு இவர் எருசலேமில் போய் ஜீவனை விட்டாருன்னா சோத்துக்கு சுத்தணுமேடா, ₹1 நம்மளுக்கு கொடுத்த மரியாதை தரமாட்டான்னு அப்படி யோசிக்கிறான். அதனாலதான் எருசலேமுக்கு இருக்கீங்களா? புரிஞ்சுக்கிறோம். நீங்களும் நானும் அவர் விட்டுட்டு போன அந்த சிலுவையை சுமப்போம், அந்த பாடுகளில் நிற்போம் அப்படின்னு நம்பித்தான் தோத்துறான். பரலோகத்தில் ஒரு பெரிய அறுவடைக்காக காத்து கொண்டிருக்கிறார். எனக்காக யார் போவார், என் சித்தத்தை யார் செய்வார்னு துடிக்கிற ஆண்டுடைய சத்தம். அல்லேலூயா. கடைசியா நான் முடிக்கிறேன். தோத்திரம். பலமுள்ள சாத்தான அழிக்க நீங்க 17 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நான் கர்த்தர் சித்தமான நாளைக்கு நான் தொடர்ந்து பேசுவேன். 17 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய இஷ்யூ. ஒரு மருவமல்லேருந்து கீழே இறங்கி வர்றாரு. ஒரு 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 மனிதன் தன்னுடைய வாலிப மகனை கூட்டு வந்திருக்கிறான். அவன் சந்திர ரோகியா கஷ்டப்படுறவன், ஜன்னி வியாதி அவனுக்கு. ஒரு பிசாசு அவனுக்குள்ள வந்துருமா, வெட்டி 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 இழுப்பானா, நுர தள்ளுமா, அவனை சில சமயம் தண்ணியில தள்ளுமா, சில சமயம் தீயில தள்ளுமா. அப்படி ஒரு பெரிய பிசாசு அவனுக்குள்ள. அப்ப அங்க ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. இயேசுநாதர் வந்து விசாரிக்கிறாரு. அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான் 16ஆம் வசனத்துல, அவனை நம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவங்களால முடியல. உடனே ஆண்டவர் சொல்லுவார், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 18ஆம் வசனம், இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு. யாருக்குமே ஓடாத, அழியாத, துரத்த முடியாத, ஜெயிக்க முடியாத பிசாசு மறுரூபத்தின் மலையிலிருந்து மறுரூப அனுபவத்தோடு இறங்கி வருகிற இயேசுவுக்கு முன்னால நிக்க முடியல. அல்ல சொல்லுங்க. அப்போ இதை சொல்லிட்டு ஆண்டவர் அழகா ஒரு வசனம் சொல்லுவார். அந்த 20ஆம் வசனம் கடைசி பகுதி. ஆமா, கடுகு விதலை விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து விடம் விட்டு அவரும் போய் என்று சொல்ல, அது அப்புறம் உங்களால் கூடாத காரியம்
உங்களாலேயும் இது முடியும். உங்களாலேயும் சாத்தானை ஜெயிக்க பலமுள்ளவனா அவன் இருக்கலாம், பயங்கரமான ஆளா அவன் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்னாலேயும் அவன் பயந்து ஓடுவான். நீங்க அவனை அழிக்க முடியும், அவனை ஜெயிக்க முடியும், அவனை துரத்த முடியும். எப்போ? என்னை போல அந்த மறுரூப அனுபவத்துக்குள்ள நீங்களும் வந்தால். இப்ப நான் அந்த மறுரூப அனுபவத்திலிருந்து இறங்கி வந்ததுனால எனக்கு முன்னால் அந்த சாத்தான் நிக்க முடியல. அதே அனுபவம் உங்களுக்கும் வந்தா பலமுள்ள எதிரிய சத்துருவ சாத்தான உங்களாலையும் ஜெயிக்க மேற்கொள்ள முடியும். எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம்.